செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. அனைவருக்கும் வணக்கம். நாம் 21 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஜூன் மாதம் 2021 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடக்கும் 21 நாள் ஆன்லைன் வகுப்பின் இது 11வது நாள். நான் பேசுவது 9வது நாள். இந்த வகுப்பில் முதல் 4 நாட்கள் நான் பேசினேன். 5வது நாள் பெண்கள் நலம் என்ற தலைப்பில் பேசப்பட்டது. 6வது நாள் தேனீ வளர்ப்பு என்ற தலைப்பில் பேசப்பட்டது. அதன் பிறகு 7, 8, 9 ஆகிய நாட்களில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, இருபத்தி 1வது நாள் வகுப்பின் 11வது நாள் வகுப்பு. கடந்த 10 நாட்களில் நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். அதை ஒருமுறை ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வோம். நமது உடம்பு கழிவுகளை 24 மணி நேரமும் வெளியேற்றுகிறது. கழிவு வெளியேறும் பொழுது அதற்கு சப்போர்ட் செய்ய வேண்டும். அதை உள்ளே வைத்துக் கொள்வதற்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது. உடம்பில் உள்ள பல வருட கழிவுகளை இயற்கை முறையில் வெளியேற்றுவது எப்படி என்று பார்த்தோம். இனிமேல் கழிவுகளே இல்லாமல் எப்படி வாழ்வது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது உடம்பில் 5 விஷயங்கள் எப்படி கெட்டு போகிறது, அப்படி கெட்டு போனால் என்னென்ன வியாதிகள் வரும், அப்படி வந்தால் அதை எப்படி சரி செய்வது என்று பார்த்தோம். நமது உடம்பில் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்த வேண்டும் என்றால் உணவு, குடிக்கும் தண்ணீர், இழுக்கும் மூச்சுக்காற்று, தூக்கம், உழைப்பு, மனம், கழிவுகள், இந்த 7 விஷயங்களை ஒழுங்கு செய்தால் மட்டுமே ஒரு சிறிய வியாதியை கூட குணப்படுத்த முடியும் என்று பார்த்தோம். 195 வியாதிகளை எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த முடியும். 5 வியாதிகளுக்கு மட்டும்தான் மருத்துவமனை, ஆபரேஷன், மெடிக்கல் ஷாப், மருந்து மாத்திரை ஆகியவை உங்களுக்கு தேவைப்படும். இப்படி நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். அதில் உணவை எப்படி மருந்தாக மாற்றுவது என்று பார்த்தோம். எப்படி சாப்பிடுறதுங்கிறத பார்த்தோம். தண்ணி, குடிக்கிற தண்ணியை எப்படி மருந்தா மாத்துறது அப்படிங்கிறது பார்த்தோம். 6 சுவைகளை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்படி நாம் கடந்த 10 நாட்களில் பல்வேறு விஷயங்களை பார்த்திருக்கிறோம். நண்பர்களே, இந்த வகுப்பு முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை 21 நாள் முழுவதும் பார்த்தால் மட்டும்தான் புரியும். ஆங்காங்கே பார்ப்பவர்களுக்கு புரியாது. ஒருவேளை இந்த வகுப்பில் புதிதாக வந்த நண்பர்கள் தயவு செய்து ஏற்கனவே பேசிய ஆடியோக்களை, வீடியோக்களை பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எனது வீடியோக்களை, ஆடியோக்களை ஆங்காங்கே யூடியூபில் பார்க்கும் பொழுது புரியும் தன்மை குறைவாக இருக்கும். இந்த வகுப்பை முழுமையாக ஆரம்பம் முதல் கடைசி வரை பொறுமையாக பார்த்தால் மட்டும்தான் புரியும். இதைத்தான் நான் கடந்த 12 வருடங்களாக பேசி வருகிறேன். எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பை முழுமையாக வரிசையாக கேட்டால் மட்டும்தான் புரியும். அப்பொழுதுதான் உங்கள் வியாதிகள் குணமாகும். சரிங்க, நாம நேத்து தண்ணிய எப்படி மருந்தா மாத்துறதுன்னு பார்த்தோம். அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் விட்டு போயிடுச்சு. அதை இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைய வகுப்புக்கு போயிடலாங்க. இப்போ தண்ணி குடிக்கும் பொழுது எல்லாம் சொல்றாங்க, TDS அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு. இந்த தண்ணி குடிக்கும் போது என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு அளவு வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 100 இருக்கணும், 120 இருக்கணும், அது வந்து 1000க்கு மேல போனா குடிக்க கூடாதுன்னு அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த TDS சம்பந்தமா நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குதுங்க. தமிழ்ல சொல்லுங்களேன். TDS அப்படின்னா தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். தமிழ்ல சொல்ல போனா அந்த தண்ணியில் கலந்துள்ள தாது பொருட்கள், சாலிட்ஸ், தாது பொருட்கள், விட்டமின், மினரல், இந்த மாதிரி அந்த தண்ணியில கலந்துள்ள சத்து பொருட்கள் அப்படி வச்சுக்கலாம். இப்ப நான் கேட்கறது என்னன்னா,
எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிற பேர்ல தண்ணியில கலந்துள்ள அதாவது டிடிஎஸ் சாலிட்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தவறான கருத்து. அது எப்படின்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் ஒரு விஷம் கொடுக்குறேன், விஷம் கலந்த ஒரு தண்ணி கொடுக்குறேன், அதுல விஷம் கலந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியோட டிடிஎஸ் நார்மலா இருந்தா நல்லதா தான் கேள்வி. ஒருவேளை அந்த தண்ணியில சில மூலிகை எல்லாம் போட்டிருக்கேன், மூலிகை எல்லாம் போட்டு சத்து பொருள் எல்லாம் போட்டு நிறைய நல்ல தன்மைகள், அதுல வந்து தண்ணியில எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்ல பொருள் மட்டும்தான் இருக்குது. ஆனா டிடிஎஸ் 1000 இருக்குது. இப்ப நீங்க குடிக்க மாட்டீங்களா? ரசத்துடைய டிடிஎஸ் செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? குழம்புடைய டிடிஎஸ், கூழு, ஃப்ரூட் ஜூஸ் இதோட டிடிஎஸ் செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பால், தயிர் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த சாலிட்ஸ் வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இப்போ இந்த சயின்ஸ்ல மிஸ் ஆகுறது என்னன்னா, நல்லது கெட்டது அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. இப்ப இருக்கிற வைத்தியம் ஏன் வந்து எந்த நோயும் குணப்படுத்த முடியலன்னா, நல்ல மினரல்ஸ் கெட்ட மினரல்ஸ் குவாலிட்டி அப்படிங்கிற டாபிக் வந்து யாரும் பாக்குறது இல்லை. ரெண்டாவது, கழிவுகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. அந்த விதத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல பொருள்கள் அதிகமா இருந்தா, டிடிஎஸ் அதிகமா இருந்தா நீங்க தண்ணி குடிச்சா ஒரு தப்பும் கிடையாது. கெட்ட பொருள்கள் அளவோடு இருந்து, இப்ப டிடிஎஸ் சொல்றேன், உங்களோட அளவோடு இருந்து கெட்ட பொருள் இருந்தா அது குடிச்சா தப்பு. அதனால டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் வச்சு ஒரு தண்ணீரை நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா என்று கூற முடியாது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளலாம். பிஹெச் பாக்குற மிஷினும் டிடிஎஸ் பாக்குற மிஷினும் 400 ரூபாய் 500 ரூபாய் ஒரு 700 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்ல இல்ல கடைகள்ல கிடைக்குது, வாங்கி நீங்க வச்சுக்கலாம். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்றீங்க, எங்கிட்ட தான் கேள்வி கேட்கறீங்க. மெயில்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, 5 pH வேல்யூ உள்ள தண்ணீரை இரவு முழுவதும் மண்பானையில் வைத்தால் காலையில் எவ்வளவு வரும்னு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? பானை கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, pH மீட்டர் கிடைக்குது, நீங்களே வாங்கி டெஸ்ட் பண்ணுங்க. அப்ப நான் மட்டும் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும், நீங்க எந்த ஒரு ரிசர்ச் பண்ண மாட்டீங்களா? சொந்தமா யோசிக்க முயற்சி பண்ணுங்க. கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் பதில் தெரிந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும், நீங்கள் ரிசர்ச் செய்ய வேண்டும். இன்னொன்னு, கான்செப்ட் புரிஞ்சாதான் பதில் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பல பேர் கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களே தவிர கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது, திரும்ப திரும்ப கேள்விகள் வருது. கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சா 5000 கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் எனக்கு கேட்கிறாரு, இரவில் வந்து நைட்டு வந்து நெல்லிக்காய் சாப்பிடலாமான்னு கேட்கிறாரு. நான் உடனே இரவு நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஓகேட்டு போயிடுறாரு. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேங்கிற கான்செப்ட் புரிஞ்சாதான் அடுத்த கேள்வி. உடனே அடுத்தது சாத்துக்குடி சாப்பிடலாமா இன்னொரு கேள்வி வந்தா என்னிடம் கேட்காமல் நீங்களே பதில் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இரவு நெல்லிக்காய் சாத்துக்குடி சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, கவனிங்க, நைட்டு தூங்குறதுக்கு நமக்கு சூடு வேணும். அப்போ நெல்லிக்காய் சாத்துக்குடி சாப்பிடும் பொழுது உடல் உஷ்ணம் குறையும் பொழுது தூக்கம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே இல்லைங்க நான் வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டு நல்லா தாங்க தூங்குறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பேருக்கு அந்த உடல் உஷ்ணம் வந்து கம்மியா இருக்கும். அப்ப நெல்லிக்காய் தர்பூசணிலாம் நைட்டு சாப்பிடும் பொழுது தூக்கம் வராது. அப்ப நான் ஏன் சொல்றேங்கிற அந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா அடுத்த கேள்வி உங்களுக்கு புரிந்துவிடும். அந்த விதத்தில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் பார்த்து ஒரு தண்ணீரை குடிக்கும் தண்ணீரா இல்லை இது குடிக்க முடியாத தண்ணீரா என்று கூற முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சயின்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த உலகத்தில் நல்லா கவனிங்க, சயின்ஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு. சயின்ஸை அறிவியல் ஒழுங்காத்தான் இருக்குது, அது தெளிவாதான் இருக்குது. அறிவியலை லேசாக மாற்றித்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை பற்றி நேற்று நிறைய பேசணும், முந்தா சாப்பாட்டை பத்தி பேசணும். எனவே சாப்பாட்டை ஒழுங்கு செய்ய வேண்டும். இந்த முந்தா நேற்று நான் பேசுனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க எல்லாம் சாப்பிடும் பொழுது எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டுருப்பீங்க. அப்ப வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அதே போல நேற்று வந்து தண்ணீரை பத்தி பேசியிருக்கோம், தண்ணீரை மாத்தணும். நல்லா கவனிங்க, நமது உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இருந்தால் நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். 5 விஷயங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் சாப்பாடு, தண்ணீர், தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு என்ற 5 விஷயத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும். இதில் சாப்பாட்டை ஒழுங்கு செஞ்சாச்சு, தண்ணியை ஒழுங்கு செஞ்சாச்சு. இப்பொழுது நாம் காற்றை எப்படி மருந்தாக மாற்றுவது என்று பார்க்க போகிறோம். நீங்க கேட்கலாம், காத்துல போய் என்ன இருக்கு அப்படின்னு. இப்ப நான் பேசுவேன், அதுக்கப்புறம் புரியும் காற்று எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. முதல் விஷயம், யாரெல்லாம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இந்த கொசு வருதுன்னு பயந்து உங்க வீட்டுல ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சு கப்படிச்சு யாரெல்லாம் நைட்டு தூங்குறீங்களோ உங்களுக்கு பல வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வந்த வியாதிகள் இப்பொழுது குணமாகாது. ஏன் யோசிங்க,
பொதுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லயும் அந்த கொசு இருக்குன்னு பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 6 மணி ஆனா போதுங்க சாயந்தரம். ஜன்னலை சாத்து அப்படிங்கிறாங்க. ஏன்னா கொசு வந்துருவாருன்னு சொல்லி. எல்லாத்தையும் அடைச்சிடறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. பெட்ரூம்ல மட்டும் இல்ல, மொத்த வீட்லயே எல்லா ஜன்னலும் கதவும் அடைச்சிட்டா வெளிக்காத்து உள்ளே வருமா? உள்காத்து வெளியே போகுமா? அப்போ ஒரே காத்து உள்ளே இருக்குமா இருக்காதா? யோசிங்க. பெட்ரூம்ல படுக்கை அறையில் அனைத்து ஜன்னல் கதவுகளை அடைத்துவிட்டு யாரெல்லாம் படுக்கிறீர்களோ நீங்கள் ஒரே காற்றை திரும்ப திரும்ப சுவாசிக்கிறீர்கள். இது நல்லதா கெட்டதா? யோசிங்க. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிடத்தில் 8 லிட்டர் காத்து உள்ள போய் வெளியே வருது. உள்ளே போகும் பொழுது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. உள்ளே போகும் பொழுது நல்ல காற்று, வெளியே வரும்போது கெட்ட காற்று. உள்ளே போகும் பொழுது சத்து, வெளியே வரும்போது செத்து. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க லாஜிக்கா யோசிங்களேன். காத்து உள்ள போகும்போது நல்ல காத்து போகுது, வெளியே வரும்போது கெட்ட காத்து. அப்போ ஒருத்தர் 8 லிட்டர் ஒரு நிமிஷத்துல சுவாசிக்கிறாருன்னா, ஒரு பெட்ரூம்ல ஒரு 4 பேர் படுத்திருக்கீங்க. நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன். 4 × 8 ஒரு நிமிஷத்துல சுமார் 32 லிட்டர் காற்றை நீங்கள் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுகிறீர்கள். இப்ப சொல்லுங்க, அந்த ரூம்ல ஒரு 8 மணி நேரம் படுத்திருக்கீங்க நைட், எல்லாத்தையும் அடைச்சு வச்சு. முதல் அரை மணி நேரத்துல அங்க இருக்கிற எல்லா காத்துல இருக்கிற ஆக்சிஜனும் உங்க மூக்கு வழியா உள்ள போய் திரும்பி வெளியே வந்துருமா? இப்ப அந்த காத்துல அரை மணி நேரம் கழிச்சு அந்த ரூம்ல என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், கெட்ட காத்து இருக்கும், குப்பை காத்து இருக்கும், நல்ல காத்து இருக்காதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, 8 மணி நேரத்தில் அரை மணி நேரம் மட்டும்தான் நல்ல காத்தை சுவாசிக்கிறோம். அதன் பிறகு 7.5 மணி நேரம் நாம் கெட்ட காத்தை சுவாசித்தால் நமக்கு 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதா? யோசியுங்கள் நண்பர்களே. ஒரு சாதாரண விஷயம் தான். நம்ம உடம்புக்கு முதல்ல புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் தேவை. அது கொடுத்தால் தான் உடம்பு நன்றாக இருக்கும். நோய் குணமாங்கிறத விடுங்க, இயங்குறதுக்கே ஆக்சிஜன் வேணும். ஒவ்வொரு செல்லும் இயங்குறதுக்கு, கழிவுகளை நீக்கிறதுக்கு, நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு, இம்யூன் பவர் அதிகம் பண்றதுக்கு, ஜீரணம் பண்றதுக்கு, கண்ணு பார்க்க, உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆக்சிஜன் தேவை. அப்போ இப்ப எல்லாத்துக்கும் ஏன் நோய் வருதுன்னு கேட்டா, அடைத்த அறையில் படுத்திருக்கிறீர்கள். இரவு முழுவதும் அடைத்த அறையில் படுத்திருந்தால் ஆக்சுவலா நைட்டு தான் நோயெல்லாம் குணமாகிற நேரம். நம்ம புத்தி இருக்காது, நான் தூங்கிட்டு இருப்போம். அப்ப உடம்பு அப்பாடா இப்ப தாண்டா இவர் தூங்குறாருன்னு சொல்லி எல்லா நோய்களையும் குணப்படுத்த வேண்டிய நேரத்துல அதுக்கு ஆக்சிஜனே கிடைக்கலன்னா உடல் தன்னைத்தானே எப்படி குணப்படுத்தும்? என்ன கேட்டா, இரவு தூங்கும் பொழுது எல்லா வியாதி குணமாயிடும். இன்னைக்கு நான் தூக்கத்தை பத்தி பேசுவேன். அப்ப புரியும், தூக்கமே அனைத்து நோய்களுக்கும் மருந்து. அப்படிப்பட்ட மருந்து சப்ளை பண்ற அந்த நேரத்துல கெட்ட காற்றில் படுத்திருந்தால் நோய் வருமா வராதா? யோசிங்க. அப்போ எல்லா நோய்களுக்கும் என்ன காரணம்னா அடைத்த அறையில் படுப்பதுதான். உடனே பெட்ரூம்ல மட்டும் இல்ல, காலேஜ்ல, ஸ்கூல்ல, கம்பெனில, ஃபேக்டரியில, ஆபீஸ்ல, வீட்டுல, சமையல் ரூம்ல, எங்க இருந்தாலும் சரிங்க, அடைத்த அறையில், காற்றோட்டம் இல்லாத அறையில் வாழ்வதுதான் பல வியாதிகளுக்கு காரணம். அதனால்தான் உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்த மாட்டேங்குது, பல நோய்கள் வருது. இந்த அடைத்த ரூமில் படுக்காமல் இருந்தாலே நமக்கு உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். உங்களுக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை. ஏங்க புரியுதுங்களா இல்லைங்களாங்க? அடைச்ச ரூம்ல படுத்தா வியாதி வருமா இல்லையா? அடைச்ச ரூம்ல படுத்தாலே வியாதி வரும்னு சொல்றேன். அவ்வளவு பெரிய ரூம்ல இருக்கிற காத்த அடைச்சாவே வியாதி வரும்னு சொல்றேனே, மாஸ்க் போட்டா வியாதி வருமா வராதா? யோசிங்க. அடிப்படைதான், நம்ம பெருசாலாம் கேட்கலாம். சிந்தியுங்கள், புரியும். அடைச்ச ரூம்ல படுத்தாலே வியாதி வருதுன்னு சொல்றேனே, சில பேர் அடைச்ச ரூம்ல கொசுவத்தி பத்த வச்சுட்டு தூங்குவாங்க. நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கெடுதல். கொசுவத்தியிலிருந்து வரும் காற்று விஷம் தானே, கொசுக்கு விஷம் தானே. கொசுவத்தியிலிருந்து வர காத்து கொசு பட்டு கொசு செத்து போகுதா இல்லையா? கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன பாயாசமா? யோசிங்க. கொசுக்கு விஷம்னா மனுஷனுக்கு விஷம் தானே. எப்படிங்க ஒரு அறைக்குள்ள விஷ புகை ஏத்திட்டு படுத்து தூங்குறீங்க? யோசிச்சு பாருங்க. கொசுவத்திலிருந்து வரும் வாசம் தான் அனைத்து நோய்களுக்கும் காரணம். இல்லைன்னு சொல்லுங்க. கொசுவத்திலிருந்து வரும் வாசம், அதுல இருந்து வரும் புகை மனிதனுக்கு நல்லதுன்னு இந்த சயின்டிஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். யோசிங்க. கொசுவத்தி பத்த வச்சுட்டு தூங்குறீங்களே, உங்க வியாதி எப்படி குணமாகும்? புரிஞ்சுக்குங்க. கொசுவத்திலிருந்து வரும் வாசம் உடம்புக்கு கேடு. இதுதான் அனைத்து நோய்களுக்கும் காரணம். இனிமேல் கொசுவத்தில பத்த வச்சுட்டு தூங்காதீங்க. அதை கடிச்சு சாப்பிட்டே தூங்கிடுங்க. ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே எஃபெக்ட் தான். பத்த வச்சுட்டு தூங்குறதும் கடிச்சு சாப்பிடுறதும் ஒண்ணுதான்.
ஆமா, அது புகையிற மாதிரி கடைசியில மூக்கு வழியா லங்ஸ் தானே போகுது. அப்புறம் மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, மூச்சுல சிரமமா இருக்குன்னா அப்படிதான் வரும். கொசுவத்தி பயன்படுத்திட்டு தூங்கினா அப்படிதான் லங்ஸ் பாதிக்கும். எத்தனை வருஷம் பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு லங்ஸ் பாதிக்கும். இந்த கொசுவத்தி மேட்டு, இந்த ஆள் அவுட், அப்புறம் அந்த ஆள் அவுட், குட் நைட்டு, அவன் தெளிவாதான் பேர் வச்சிருக்கான். ஆல் அவுட், அவன் கொசு அவுட்னு சொல்லல, அவன் ஆல் அவுட்னு தான் சொல்றான். அவன் தெளிவாதான் பேர் வச்சிருக்கான். ஆல் அவுட், ஆல் அவுட் தான். ஏங்க கொசுவத்தி இந்த லிக்விட் ரெஃபலண்ட் சொல்லி இந்த பிளக்ல சொருகிறோம் இல்லையா, கரண்ட்ல சுவிட்ச் போட்டு ஆல் அவுட், குட் நைட்னு இந்த லிக்விட் மாற்றமா இல்லையா? நான் கேட்கிறேன், அது என்ன உடம்புக்கு நல்லதா கெட்டதா? இப்படி பிளக்ல சொருகி வச்சிருக்கீங்களே, கரண்ட்ல சுவிட்ச் போடுறீங்களே, அதுல இருந்து ஒரு புகை வருது, குட் நைட் ஆல் அவுட்னு சொல்லி, அந்த புகை பட்டால் கொசு சாகும் என்று கூறுகிறார்களே, மனிதனுக்கும் அது விஷமா இல்ல நல்லதா? அப்ப அதெல்லாம் மூக்கு வழியா போச்சுன்னா நோய் வருமா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதுல வேற புதுசா வந்திருக்கு ஓடமாசுன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கு. அதை கையில தடவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னால முகத்துல எல்லாம் அப்பிட்டு, கையில அப்பிட்டு, அதெல்லாம் சந்தனமா, அதெல்லாம் பன்னீராது, முகத்துல எல்லாம் அப்பாட்டி தூங்குறீங்களே, அதுல எவ்வளவு கெமிக்கல் இருக்கு, அது விஷம், பாய்சனு. ஒரு கெமிக்கலை, விஷத்தை கையில தடவி மூச்சு எல்லாம் தடவிட்டு இந்த கொசுக்கு பயந்துட்டு தூங்கும் பொழுது உடம்புல நோய் வருமா வராதா? யோசிங்க. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அடைத்த அறையில் படுத்தால் உடம்புக்கு பேராபத்து. கொசுவத்தி, கொசு மேட்டு, ஆல் அவுட், குட் நைட், லிக்விட் ரிப்பலண்ட், ஓடமாஸ், இது கிரீமு, இதை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ இதுதான் உங்கள் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம். ஏங்க இது நல்லது கெட்டதுங்கிறது கூட தெரியாம யோசிச்சு பாருங்க, ஊர்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் எதையோ பேன் பண்ணுது. இந்த சித்த வைத்தியர்கள் இயற்கை வைத்தியரை பார்த்தா போதும், எல்லாத்தையும் போட்டு அடிச்சு தூக்கி கேஸ போட்டு என்னமெல்லாம் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஊர்ல குப்பை வித்துட்டு இருக்காங்க, கெமிக்கல் வித்துட்டு இருக்காங்க. இது யாருமே கேட்கறது இல்ல. இந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லையா? யோசிச்சு பாருங்க, இது கெட்டதுங்கிறது எந்த மருத்துவரா சொல்லியிருக்காங்களா? எந்த டாக்டராவது உங்ககிட்ட கொசுவத்தி பத்த வச்சு தூங்காதீங்க, இது கேடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆல் அவுட், குட் நைட் கம்பெனியோட முதலாளியும் இந்த மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் ஒருத்தன் தான், 2 பேரும் ஒருத்தன் தான். அவன் யாருங்கிறத பார்க்க போறது 21 நாள்ல. அது புரியாதனாலதான் இது புரியல. அடைத்த அறையில் படுப்பது பேராபத்து. கொசுவத்தி, ஆல் அவுட், குட் நைட், லிக்விட் ரிப்பலண்ட், இந்த கிரீம் இதெல்லாம் பயன்படுத்துறது பேராபத்து. அதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணாம நோயெல்லாம் குணப்படுத்த முடியாது. இது அடிப்படை. யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு வீட்டுக்குள்ள படுத்திருக்கோம், நைட்டு தூங்குறோம். தூங்கும் பொழுதுதாங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துவோம். அப்பதாங்க 8 மணி நேரம் அமைதியா இருக்கிறோம். அந்த அமைதியா இருக்கும் போதும் உடம்பு குணப்படுத்தும் போது காத்துல குப்பை இருந்துச்சுன்னா, கெமிக்கல் இருந்துச்சுன்னா, விஷம் இருந்துச்சுன்னா எப்படிங்க நோய் குணமாகும்? இங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. அடைச்ச ரூம்ல படுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கொசுவத்தி சொல்ல இருக்கு, கொசுவத்தி, இந்த பிளாக்ஸ் காமிக்கிற மாதிரி இருக்குங்களா, அது, இந்த கொசு மேட்டு பத்த வைக்கிறது, அப்புறம் இந்த பிளக்ல கரண்ட்ல சொருகிறது, இந்த கிரீம் எதுவும் பயன்படுத்தாதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க, முதல்ல வாங்குறதே நிறுத்துங்க. அதாவது நாம் வசிக்கும் அறையில், அது பெட்ரூம் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், வீடு ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், ஃபேக்டரி ஆகட்டும், காற்றோட்டம் இருக்க வேண்டும், ஏர் சர்க்குலேஷன் இருக்க வேண்டும். உடனே சில பேரு, நான் தான் ஃபேன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஃபேன் போட்டுக்கிறது ஏர் சர்க்குலேஷன் கிடையாது, அது ஏர் ரொட்டேஷன். ரொட்டேஷனுக்கும் சர்க்குலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெளிக்காத்து உள்ள வந்து உள்ள இருக்கிற காத்து வெளியே போனா புது புது காத்தா மாறிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு ஏர் சர்க்குலேஷன். ஒரே காற்று சுத்தப்பட்டால் அது ஏர் ரொட்டேஷன். ஃபேன் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் உப்புசம் இல்லாம இருக்குமே தவிர ஒரே காத்து மீண்டும் மீண்டும் நாம் சுவாசிக்கிறோம். யோசியுங்கள், எந்த ஃபேனாவது ஆக்சிஜன் சப்ளை பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒரு ஃபேன் சுத்தும் பொழுது அது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் கொடுக்குதா? ஃபேன் சுத்தும் போது கெட்ட காத்த நல்ல காத்தா மாத்துதா? ஃபேனுடைய வேலை என்ன? ஃபேனுடைய வேலை என்னவென்றால், ஃபேன் இருக்கும் காற்றை, அதே ஒரே காற்றை, குப்பை காற்றை சுத்தி சுத்தி குடிக்கிறது. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்,
நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால், உடல் தன்னைத்தானே குணப்படுத்த வேண்டும் என்றால், மூக்கின் அருகே காற்று புதிதாக புதிதாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமாங்க, நல்லா கவனிங்க. இந்த மூக்கு பக்கத்துல இருக்கிற காத்து புதுசு புதுசா மாறுற ஒருத்தருக்கு எல்லா வியாதி குணமாகும். இந்த ஒரே காத்தை சுவாசிக்கிற எல்லாத்துக்கும் எல்லா வியாதிக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, ஜன்னலை திறந்து வாழ வேண்டும். அது பெட்ரூம் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், கிச்சன் ஆகட்டும், ஹால் ஆகட்டும். ஜன்னல் எதுக்கு தெரியுமா வச்சிருக்காங்க? க்ளோஸ் பண்ணி ஸ்கிரீன் போட்டு அடைச்சு வைக்கிறதுக்கு இல்ல. ஜன்னலுடைய பர்பஸே யாருக்குமே தெரியல. ஏன்னா பல வீட்டுல இப்ப ஏன் ஜன்னல் திறக்க முடியலன்னா, அந்த இடம் இருக்குன்னா கரெக்டா வீடு கட்டிட வேண்டியது. பக்கத்துல இன்னொருத்தர் வீடு கட்டி வச்சிருக்கிறார், 2 செல் ஒட்டிட்டு இருக்கு. ஜன்னல் எங்க வைக்கிறது? ஒவ்வொரு வீட்டுக்கு சுத்தியும் 10 அடி கேப் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னா, காத்தோட்டம் சூரிய வெளிச்சம் எல்லாம் வரக்குத்தான், நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்குத்தான். எப்ப இந்த கேப் எல்லாம் வீடு கட்டிட்டோமோ அப்பவே எல்லா நோயும் வந்து. புரிந்து கொள்ளுங்கள். ஜன்னலை திறந்து புது காத்து உள்ளே வர வேண்டும், பழைய காத்து வெளியே போக வேண்டும். இது போல் வாழ்ந்தால் மட்டும்தான் நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஜன்னல் திறந்து வச்சு படுக்கும். உடனே அடுத்த கேள்வி, ஏன் தம்பி ஜன்னலை திறந்து வச்சு படுத்தா நீ படுக்க முடியும்னு நினைக்கிறியா? ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கொசு இருக்குது. ஜன்னலை மட்டும் திறந்துன்னு வச்சுங்களேன், ஒரு 500 கொசு வந்து நம்ம அப்படியே அழகா தூக்கிட்டு போயிடும். ஏன் ஜன்னலை சாத்தி வைக்கிறோம்னா, ஒண்ணு கொசு தொல்லை, கொசு வந்து உள்ள பூந்துருது. சில நாடுகள்ல கொசு தொல்லை, சில நாடுகள்ல திருடன் தொல்லை. திருட வந்து திருடிட்டு போயிடுவான் பொருளை ஜன்னல் திறந்து வச்சான். இன்னும் சில நாடுகள்ல மணல் தொல்லை. சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகள்ல திறந்து வச்சா மணல் காத்து. இன்னும் சில நாடுகள்ல யூரோப் கண்ட்ரி அந்த மாதிரி நாடுகள்ல வந்து குளிர் காத்து. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் வேற வேற பிரச்சனைங்க. நான் பார்த்துட்டேன், நிறைய ஊர் நிறைய நாடு பார்த்துட்டேன். எல்லாருமே அடைச்சு வச்சுதான் தூக்குறாங்க. ரீசன் தான் வேற. ஒரு சில நாடுகள்ல ஏங்க ஜன்னல் திறக்கலன்னு கேட்டா குளிர் வருதுங்கிறாங்க, ஒருத்தர் ஹீட் வருதுங்கிறாங்க, மணல் வருதுங்கிறாங்க, திருட வராங்கிறாங்க, கொசு வருதுங்கிறாங்க. நான் பார்த்துட்டேங்க, எல்லா நாட்டிலையும் ஈவன் கிராமத்துல கூட எல்லாம் அடைச்சு வச்சுதான் படுக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம். இதனாலதான் நோய் வருதுங்கிறாங்க. இதனாலதான் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கு. இதனாலதான் ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. அடிப்படைங்க, ஆக்சிஜன் ஏன் கம்மியா இருக்குன்னா, மூக்குக்குள்ள போற காத்துல ஆக்சிஜன் இல்ல. ஏற்கனவே அடைச்சுரூம்ல படுத்துக்க வேண்டியது, கொசுவத்தி பத்த வைக்க வேண்டியது, ஆளோடு குட்நைட் பத்த வைக்க வேண்டியது, இதுல வேற மாஸ்க் வேற போட்டுட்டா எப்படிங்க உடம்புல ஆக்சிஜன் இருக்கும்? எப்படிங்க உடம்புல வந்து ஆரோக்கியம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எனவே இனிமேல் எல்லாருமே நம்ம வசிக்கிற ரூம்ல காத்தோட்டமாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கா என்பதை செக் பண்ணுங்கள். உடனே அடுத்த கேள்வி, ஜன்னல் திறந்து வச்சா கொசு கடிக்குது, மணல் வருதுன்னா, சரி நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன். எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் அடைச்சிருங்க, சரிங்களா? எல்லா ஜன்னலுக்கும் அடைச்சிட்டு நான் ஐடியா சொல்லி கொடுக்குறேன். செவுத்துல வட்டமா சின்னதா மேல ஒரு ஓட்டையை போடுங்க. அதுல எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுங்க. காத்தை வந்து வெளியே தர்ற மாதிரி ஒரு குட்டி ஃபேன் வைக்குது இல்லையா, அதை வாங்கி மாட்டுங்க. அதுக்கு அந்த ஃபேன் வட்டம் போட்டுருக்கீங்க இல்லையா ஓட்டை, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அதே அளவு வட்டம் போட்டு ஒரு கொசு வலையை மாட்டீங்க, ஓட்டையை போட்டு. இப்ப என்ன ஆகும்? ஒரு அறையில் அனைத்து செவர்களும் அனைத்து ஜன்னலும் அடைத்திருக்கும் பொழுது காத்து எந்த பக்கமா வெளியே போகாது, உள்ள வராதா? ஒரு செவற்றில் வட்டமாக ஓட்டையை போட்டு ஃபேனை மாட்டி அந்த ஃபேன் வழியாக அறையில் உள்ள காற்றை வெளியே தள்ளினால் காற்றின் தத்துவத்தின் பிரகாரம் அறையில் உள்ள காற்று குறையுமா? அப்பொழுது அறையில் வேக்கம் கிரியேட் ஆகும், வெற்றிடம். அப்போ அந்த ஆப்போசிட் ஓட்ட வழியா இருக்கிற அந்த துவாரத்து வழியா, அந்த கொசுவலை வழியா இயற்கையாகவே ஃபேன் இல்லாமல் காத்து உள்ள வரும். தான் காத்தின் தத்துவம். சிம்பிள். ஒரு பக்கம் ஃபேன் போட்டா போதும், 2 பக்கம் ஃபேன் போட வேண்டியதில்லை. எங்க செஞ்சு பாருங்க. இனிமேல் எல்லா வீட்டு பெட்ரூம்லயும் நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. எல்லா வியாதி குணமாயிருங்க. காற்றை விட ஒரு மருந்து கிடையாது. ஆமாங்க, சாப்பிடாம கூட இருந்துடலாம், தண்ணி குடிக்காம இருந்துடலாம். காற்று, இதை பத்தி யாருமே பேசுறதே இல்லைங்க. ஒவ்வொரு வினாடியும் நம் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருப்பது காற்று. 10 நிமிஷம் மூச்சு பிடிச்சா காணாம போயிடும். அந்த காற்றை பத்தி யாருமே சிந்திப்பதே இல்லைங்க. காற்றுதான் நம் உடம்புல உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்து. இப்ப எல்லாத்துக்கும் காத்து குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. அது காரணம் என்னன்னா, யாருக்கு இந்த காற்றின் தத்துவம் தெரியவில்லை, ஒரு அடிப்படை தெரியவில்லை. சிம்பிள் ஐடியா. ஹாஸ்பிட்டலுக்கு, மெடிக்கல் ஷாப்புக்கு ஸ்கேன் பண்றதுக்கெல்லாம் 10,000 50,000 செலவு பண்றீங்களா இல்லையா? ஒரு ஃபேன் வாங்கி மாட்டுறதுக்கு 3000 ரூபாய் ஆகுமா இல்லையா? ஒரு மேசனை கூட்டிட்டு வந்து நாளைக்கு முதல் வேலையா உங்க பெட்ரூம்ல ஒரு ஓட்டையை போட்டு ஃபேனை போட்டு மாட்டி ஒரு நாள் தூங்கி பாருங்களேன். உங்க உடம்புக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மூச்சு காத்து சுவாசிக்கும். ஏன்னா புது காத்து உள்ள வந்து பழைய காத்து வெளியே போகுமா, அந்த அறைக்குள்ள காத்து மாறிக்கிட்டே இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், காற்று மாறிக்கொண்டே இருக்கும் அறையில் வசித்தால் நோய்கள் குணமாகும். ஒரே காற்றில் வசித்தால் நோய்கள் வரும். நான் சொல்ற மாதிரி மட்டும் ஃபேன் போட்டு ஒரு நாள் படுத்து பாருங்க,
உங்க உடம்பு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பாடா 40 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு நல்ல காத்த சாசிச்சு. யாரு பெத்த பிள்ளையோ தெரியல, கோயம்புத்தூர்கார பையன் வந்து ஏதோ சொன்னா சொல்லி இந்த ஃபேனை மாட்டிச்சு. அப்பாடான்னு உடம்பு நல்ல காத்த எடுத்து நோய் குணமாகுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் பெருசா ஒண்ணு சொல்லிங்க, மருந்து வாங்க சொல்லிங்க, மாத்திரை வாங்க சொல்லிங்க, ஸ்கேன் பண்ண சொல்லிங்க, என்கிட்ட வந்து பணம் கொடுங்கன்னு சொல்லிங்க, 3000 சொல்லுங்க, ஃபேன் மாட்டுங்க. ஆமாங்க, அந்த காலத்தில் அனைத்து வீடுகளிலும் வென்டிலேஷன் கேப் இருக்கும். நான் ஒரு சிவில் இன்ஜினியர், 98ல பிஇ சிவில் முடிச்சேன், சிஐடி கோயம்புத்தூர்ல. புரிஞ்சுக்குங்க, எல்லா செவத்துலயும் வென்டிலேஷன் கேப் வைக்கணுங்கிறது ஒரு பாடம் இருக்கு, காற்றோட்டத்தை பத்தி இருக்குது. ஆனா யாருமே பண்றதே இல்லை. நீங்க பாருங்க, பழைய வீட்டுல எல்லாம் பாருங்க, செவத்துல மேல கட்டமா ரெக்டாங்கிள்ல ஒரு கேப் இருக்கும். இப்ப இல்ல, முதல்ல அந்த காலத்து வீட்டுல எல்லாம் அது எதுக்கு தெரியுமா வச்சாங்க? எல்லா செவத்துலயும் வச்சிருப்பாங்க. எதுக்கு வைப்பாங்கன்னா, நல்ல காத்து கீழ் நோக்கி வரும், கெட்ட காத்து மேல் நோக்கி போகும். ஆமாங்க, கெட்ட காத்து லேசா இருக்கும், மேல் நோக்கி போகும். ஒரு அறையில மேல கெட்ட காத்து இருக்கும், கீழ் நல்ல காத்து இருக்கும். உங்களது வீடு கூரை எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா கெட்ட காத்தெல்லாம் மேல போயிருக்கும், நல்ல காத்து மட்டும் தான் கீழே இருக்கும். நீங்க பாருங்க, அந்த காலத்து வீடு எல்லாம் பாருங்க, அந்த கூரையோட ஹைட்டே வந்து 20 அடி 15 அடி 16 அடியில இருக்குங்க. இப்ப எல்லாம் 10 அடி 12 அடி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த உயரம் குறைய 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 காத்து கெட்ட காத்தா மாறிட்டு இருக்குங்க. செக் பண்ணி பாருங்க. அந்த காலத்து வீடு எல்லாமே கூரை ஹைட்டா இருக்கும். எவ்வளவு ஹைட்டா இருக்குதோ அவ்வளவு நல்ல காத்த சுவாசிக்கலாம். ஹைட்டாவும் வச்சிருப்பாங்க, வென்டிலேஷன் கேப்பும் வச்சிருப்பாங்க. அந்த வென்டிலேஷன் கேப் தான் ஆரோக்கியத்துக்கானது. அந்த வீட்டுக்குள்ள இருந்தா எல்லா நோயும் குணமாயிரும். தனியா மருந்து எல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை. எளிமையான ஐடியா, காற்றை மருந்து. சில வீட்டுல அந்த ஓட்டை இருக்கும், செங்கல் வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க, சிமெண்ட் போட்டு பூசி வச்சிருப்பாங்க. கேட்டா எலி வருது, பல்லி வருது. புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்க வீட்டுல இல்லைன்னா மேசனை கூப்பிட்டு உடைச்ச ஓட்டையை போடுங்க. ஆமாங்க, எந்த செவரா இருந்தாலும் மேல வந்து வட்டமா கட்டமா ஓட்டை இருக்கும். அது மட்டும் வச்சு பாருங்க. நமது உடம்பில் இருந்து வரும் கெட்ட காற்று நம்மள பிடிக்காதுங்க. அது எங்கேயாவது கேப் இருக்கான்னு தேடுங்க, கிடைச்சது ஓடி போயிருங்க. நீங்க ஃபேனே மாட்ட வேண்டாம், 4 செவத்துலயும் சின்ன சின்ன ஓட்டையை போட்டு வைங்க. கெட்ட காற்று தானாக வெளியே போகும், நல்ல காற்று தானாக உள்ள வரும். அந்த அறையில் வசிக்கும் நபர்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். காற்றின் தத்துவம், எளிமையான தத்துவம். நீங்க யூரோப் நாட்டுல போனீங்கன்னா, ஜெர்மன், பிரான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா, அங்க இருக்கிற ஜன்னல்ல ஹோல்ஸ் இருக்குங்க. இப்படி கிராஸா இருக்கும், நேரா பார்த்தா தெரியாது, பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். நான் கேக்குறேன், அவ்வளவு குளிரான நாடு, -5 டிகிரி 10 டிகிரி, எல்லாரும் எப்பவுமே சொட்டர் போட்டிருப்பாங்க, கிளவுஸ் போட்டிருப்பாங்க, ஜெர்கின் போட்டிருப்பாங்க. அந்த நாடுகள்லயே ஜன்னல்ல கேப் இருக்குதுங்க. நீங்க போய் பாருங்க, எல்லா வீட்லயும் ஜன்னலுக்கு மேல ஒரு கட்டமா இருக்கும், மரத்துல எட்டி பாத்தீங்கன்னா கேப் இருக்குதுங்க. நான் கேக்குறேன், நம்ம ஊர்ல சின்ன குளிருக்கு எல்லாத்தையும் அடைச்சிட்டு படுக்கிறீங்களே, அவ்வளவு குளிரான நாடுகள்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஏன் இந்த கேப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் குளிரா இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஹீட்டர் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டு இங்கெல்லாம் வந்து ஏசி வச்சிருப்பாங்க, அங்க ஹீட்டர் வச்சிருப்பாங்க. அந்த ஹீட்டர் எப்பவுமே சூடு பண்ணிட்டே இருக்கும், ஃபேன் எல்லாம் இருக்காது, ஏசி இருக்காது, ஹீட்டர் மட்டும் தான் இருக்கும். ஹீட்டர் வச்சிருந்தாலும் கேப் இருக்கும், ஜன்னல்ல உட்டுலதான் இருக்கும், அது கேப் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வெளிக்காத்து உள்ள வந்து உள்காத்து வெளியே போனா மட்டும்தான் ஆரோக்கியம் வாழ முடியுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள்ல புதுசா கட்டுற வீடுகள்ல எல்லாம் கம்ப்ளீட் கண்ணாடி டோர் போட்டு லாக், அவ்வளவுதான், ஒரு சொட்டு காத்து உள்ள வராது. பழங்காலத்து வீட்டுல அப்படி இருக்குது. நம்மளுக்கு இங்க இருந்து பிரான்ஸ், ஜெர்மன் போறவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க போய் ஓட்டையை பார்த்துட்டு பெரிய புத்திசாலி மாதிரி ஸ்டிக்கர் வச்சு அடைச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த ஓட்டை இருந்துச்சுன்னா குளிர் ஜாஸ்தியா வருது, அதை அடைச்சு வச்சிட்டோம்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சு வச்சா நோய் வரும். அடிப்படை இவங்க எவ்வளவு குளிரான நாட்டுக்கு போனாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெளிக்காத்து உள்ள வரணும், உள்காத்து வெளியே போகணும். அப்பதாங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆமாங்க, நீங்க கார்ல போயிருக்கீங்க இல்லையா? கார்ல ஏசி இருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதுலயே பாத்தீங்கன்னா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி, உள்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசின்னு இருக்குங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். வெளிக்காத்து உள்ள வந்தாதாங்க ஆரோக்கியம். ஒரே காற்றை சுவாசிக்கும் பொழுது நோய்கள் வருகிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அடைத்த அறையில் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, அடைச்சு எவ்வளவு பெரிய ரூம், ஒரு 20 அடிக்கு 16 அடி ரூம், 4 பேர் படுத்திருக்கீங்க. அவ்வளவு பெரிய அறையில அடைச்சு படுக்கும் பொழுதே நோய் வரும்னு சொல்றேன். மாஸ்க் போட்டா நோய் வருமா? வராது. சிந்தியுங்கள். அப்ப ஆக்சிஜன் குறையுமா இல்லையா? உடம்புல மூச்சு கம்மியாகுமா இல்லையா? லங்ஸ் பாதிக்குமா இல்லையா? யோசிங்க. அடிப்படைதான்.
எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஜன்னல் திறந்து வச்சா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜன்னலுக்கு கொசு வலை அடிங்க. ஜன்னல் திறந்து வச்சிருங்க, ஜன்னலுக்கு கொசு வலை அடிங்க. அதுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுங்க, தப்பே இல்லைங்க. கோடிக்கணக்கா சொத்து வச்சிருக்கீங்க, லட்சக்கணக்கா எதுக்கோ செலவு பண்றீங்க. மருந்து மாத்திரைக்கு போய் 1000 கணக்கா செலவு பண்றீங்க. கொசு வலை அடிக்கிறது மொத்த குடும்பத்துக்கும் ஆரோக்கியம். ஒண்ணு ஃபேன் மாட்டுங்க, இல்ல வென்டிலேஷன் கேப் வைங்க. இந்த வென்டிலேஷன் கேப்ல எல்லாம் கொசு வலை அடிச்சு வைங்க, இல்ல ஜன்னல கொசு வலை அடிச்சு வைங்க. நீங்க புரிஞ்சுங்களா? சிம்பிள் ஐடியா தான், நான் பெருசா சொல்றேன். என்னமா பண்ணுங்க, ஆனா விஷயம் இவ்வளவுதான். வெளிக்காத்து உள்ள வரணும், உள்காத்து வெளியே போகும். அறையின் காற்றும் வெளிக்காற்றும் எப்பொழுது உறவாடி கொண்டே இருக்கும். அந்த அறையில் வாழும் பொழுது உடலில் அனைத்து வியாதிகளும் குணமாகிறது. சிம்பிள். சில பேரு பெட்ஷீட் தலையோட பொத்தி படுத்துருவாங்க, பாத்துருக்கீங்களா? நைட்டு தூங்கும் பொழுது பெட்ஷீட் இருக்கு இல்லையா, தலையோட பொத்திக்குவாங்க. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, அடைச்ச ரூம்ல படுத்தாலே வியாதி வரும்னு சொல்றேன். இந்த பெட்ஷீட் கொண்டு தலையோட போத்தனா அந்த உள்ளுக்குள்ள நூண்டு காத்துலயே நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தா நோய் வருமா வராதா? பல பேருக்கு நோய்களுக்கு காரணம் பெட்ஷீட்டை தலையோட போத்தி தூங்குவதுதான். பெட்ஷீட்டை கழுத்து வரைக்கும் தான் போத்தணும். புரிஞ்சுங்களா? மூக்கு எப்பவுமே மூக்கின் காற்றும் நல்லா கவனிங்க, மூக்கும் அறையின் காற்றும் உறவாட வேண்டும். அறையின் காற்றும் வெளிக்காற்றும் உறவாட வேண்டும். இதுதான் காத்தின் தத்துவம். அப்பதான் உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். என்ன பண்ணுங்களா தெரியாதுங்க. இதான் பாயிண்ட். மூக்குக்கு அருகே புது புது காத்து மாறிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நமது லங்ஸ் வேலை செய்யும், ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நமது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், உடல் தானே தானே குணப்படுத்தும். உடனடியாக செய்யுங்கள், ஆச்சரியமா. மீண்டும் சொல்கிறேன், மூக்குக்கு அருகே புது புது காத்து மாறும் பொழுது நமது நுரையீரல் நன்றாக வேலை செய்கிறது, உடம்பில் அனைத்து வியாதிகளும் குணமாகிறது, ஆக்சிஜன் அதிகமாகிறது, அனைத்து வியாதிகளும் குணமாகிறது. மூக்கின் அருகே ஒரே காற்று சுத்தி கொண்டிருக்கும் பொழுது உடம்புக்கு அனைத்து வியாதிகளும் வருகிறது. பேசிக் தத்துவம். காத்த பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க. நான் பெருசாலாம் பேசலீங்க, இவ்வளவுதாங்க. பாருங்க, 15 நிமிஷம் தான். சாப்பாட்டுக்கு 3 மணி நேரம் பேசினேன், தண்ணிக்கு 2 மணி நேரம் பேசினேன், காத்துக்கு 1/2 மணி நேரம் தான் பேசுவேன். சப்ஜெக்ட் இவ்வளவுதான். ஆனா இதுக்கு இங்க பாருங்க, சாப்பாட்டுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் அந்த காத்து. 3 மணி நேரம் சாப்பாட்டை பத்தி பேசும் பொழுது அதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்களோ 1/2 மணி நேரம் பேசுற காத்துக்கும் அதே இம்பார்ட்டன்ட் தான். முதல் பாயிண்ட், அடைத்த அறையில் படுக்க கூடாது. ரெண்டாவது, கொசுவத்தி ஆல் அவுட், குட் நைட், லிக்விட் ரிப்பெண்ட், இந்த கிரீம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. எப்பவுமே எல்லா இடங்கள்லயும், ஆபீஸ், காலேஜ், ஸ்கூல் எல்லா இடங்கள்லயும் புது காத்து உள்ள வரணும், பழைய காத்து. இது காற்றை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லைங்க. பல ஆபீஸ் போறங்க, கப் அடிக்குதுங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கும் அடைச்சு வச்சிருக்காங்க. காற்றுங்கிறது பஞ்சபூதத்துல காத்துக்கு இம்பார்ட்டன்ட் யாருமே தரது இல்லைங்க. அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. காற்றுதான் ஆரோக்கியம். என்ன வேணா பண்ணுங்க, ஜன்னல் கொசுவலை அடிங்க, இல்லையா கொசுவலை வாங்குங்க. கடையில போனீங்கன்னா 700 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள கிடைக்குங்க காட்டன் கொசுவலை. கீழே பீடிங் போட்டிருப்பாங்க, இந்த துணி வச்சு பீடிங் அடிச்சிருப்பாங்க. 6க்கு 6, 6க்கு 6.5, பெரிய கொசுவலைங்க, 1000 ரூபாய்க்கு. அவ்வளவுதாங்க. மருந்து மாத்திரைக்கு செலவு பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கொசுவலை வாங்கினீங்கன்னா 300 ரூபாய்க்கு இருக்கு, 500 ரூபாய்க்கு இருக்கு. ஒரு கொசுவலை வாங்குங்க, 4 பக்கம் கயிறு கட்டுங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் அது 5 நிமிஷம் செலவு பண்ணி 4 பக்கம் கயிறு கட்டிட்டு பெட்டு கீழே பேக் பண்ணிட்டு தலைங்க இந்த பாய் கீழே பேக் பண்ணிட்டு படுத்து தூங்கி பாருங்களேன். கொசு வரும், ஆனா கடிக்காது. காத்தோட்டமும் இருக்கும், கொசு கடிக்காது. நீங்க ஃபேன் போட்டுக்கலாம், ஜன்னல் திறந்து வச்சுக்கலாம். எளிமையான யோசனை. நான் எப்பவுமேங்க, நான் ஒரு கொசுவலை வச்சிருப்பேன், கோயம்புத்தூர்ல வாங்கி வச்சிருக்கிறேன். 750 ரூபாய் காட்டன் கொசுவலை, 6க்கு 6, நல்லா பெருசா இருக்கும். 4 பக்கம் சனா கயிறு கட்டி வச்சிருப்பேன். எப்பவுமே கார் பேக்ல வச்சிருப்பேன். கார் பஸ் எங்கெல்லாம் போனோம் சும்மா மடிச்சு உள்ள வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம பல ஊர்கள்ல போய் லாட்ஜ்ல தங்குவோம், பல வீடுகளில் தங்குவோம், தெரியாது கொசு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அங்க போய் நான் தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, எந்த வீட்டுல விட்டாலும் நான் பார்ப்பேன், கொசு வரலையா பேசாம படுத்துப்பேன். கொசு வந்துச்சுன்னா அதை எடுப்பேன், 4 பக்கம் கட்டுவேன். முக்கியமான விஷயம், இந்த கொசுவோட செட் பண்றதுக்கெல்லாம் நம்ம சில சிறப்பு யோசனைகள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க கொசு வலையா செட் பண்ணிட்டு உள்ள போயிருவீங்க, திடீர்னு யூரின் வரும், எந்திரிச்சுட்டு போயிட்டு வரக்குள்ள உள்ளுக்குள்ள 10 கொசு வந்துடும். அப்ப இது நிறைய பிளான் பண்ணணும். கொசு இது கட்டணும்னா நீங்க படுக்கிறதுக்கு முன்னால யூரின் போயிட்டு படுக்கணும், மறுபடியும் எந்திரிக்க கூடாது, வெளியே போக கூடாது. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா பாட்டில் எடுத்து போய் உள்ள போய் வச்சுக்கணும். இவங்க என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு தடவை உள்ள போனீங்கன்னா வெளியே வரக்கூடாது, காலைல தான் வரணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த பாய், பெட்ஷீட், தலகாணி, இந்த பெட் இதுல எல்லாம் படுக்கும்போது என்ன பண்ணணும், கொசு வலையில பேக் பண்ணணுங்க. கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணணும், பேக் பண்ணணும். உள்ள திணிச்சு விட்டு எந்த கொசு வராம பார்க்கணும், ஓட்டை இருக்கான்னு பார்க்கணும். ஓட்டை தான் பேட்ச் போட்டுட்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் வேலைங்க.
கொசு வலையை மட்டும் பயன்படுத்தி பாருங்களேன். இனிமேல் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரும் கொசு வலை வச்சிருக்கணும். அவங்க எங்க படுக்கிறீங்களோ கொசு வலை பொறுமையா கட்டிட்டு உள்ள போய் படுத்துட்டு ஃபேன் நல்லா போட்டு படுத்து தூங்கி பாருங்களேன். கொசு கடிக்காதுங்க. பல பேருக்கு தூக்கமே வரதில்லை. கொசு கடிக்க கொசு அடிச்சு மூஞ்சில கடிச்சு அடிச்சு கொசு அடிச்சுட்டு பல பேருக்கு தூக்கத்தை கெடுக்கிற காரணமே கொசுங்க. ஒண்ணு அடைச்சரவுல படுக்கிறது, இல்ல கொசு கடியோட தூக்கம் இல்லாம இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள். இவருங்க என்ன வேணா பண்ணுங்க. கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா, கொசுக்கு பயந்தெல்லாம் காத்தோட்டம் இல்லாம இருக்கக்கூடாது, கொசுவும் கடிக்க கூடாது, திருடனும் வரக்கூடாது, மணல் காத்து வரக்கூடாது, குளிர் காத்து வரக்கூடாது, ஆனால் நாம் காற்றோட்டமாக படுக்க வேண்டும் தான் தத்துவம். வெயில் காலங்கள்ல எல்லா ஜன்னலும் திறந்து வச்சுட்டு படுங்க. குளிர் காலங்கள்ல மொத்தமா திறக்க வேண்டாங்க, உறிஞ்சு திறங்க போதுங்க. யோசிக்கணும், ஒவ்வொரு வினாடியும் யோசிக்கணும். ஆமாங்க, இந்த விஷயங்கள்ல யாருமே யோசிக்கிறதே இல்லைங்க. வெயில் காலங்கள்ல பாய் விரிச்சு படுங்க, குளிர் காலங்கள்ல பெட்ல படுங்க. எப்பவுமே பெட்ல படுத்துட்டு இருந்தீங்கன்னா நோய் வரும். எப்பவுமே பாயில படுத்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. குளிர்காலங்கள்ல தேவைப்பட்ட பெட்ல படுத்துக்கலாம். இப்படி என்ன பண்ணணும், கிளைமேட் தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சமா யோசிக்கணும். நீங்க இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் அடிப்படை புரிஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் கொஞ்சமா மாத்திரம், அவ்வளவுதான். இதெல்லாம் தேவை. காற்று மிக முக்கியமானது. எனவே என்னை பொறுத்தவரை மாஸ்க் அணிவது தேவையில்லாத ஒன்று. முகக்கவசம் அணிந்தால் கண்டிப்பாக உடம்புக்கு பல நோய்கள் வரும். ஏற்கனவே கிருமி தத்துவத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். நமது உடம்புல நிறைய கிருமிகள் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு தான் இருக்கு. யாருடைய உடம்புல இம்யூன் பவர் ஜாஸ்தியா இருக்குதோ எத்தனை கிருமி போனாலும் கொலை செய்ய ஆரம்பித்துவிடும். அதற்கு என்னை பொறுத்தவரை மாஸ்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ்க் போட்டால் கண்டிப்பாக உடம்பில் ஆரோக்கியம் குறையும். இது ஒரு சாதாரண ஒரு அடிப்படை அறிவு. இது ஏன் பல பேருக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, மாஸ்க் போட்டாதாங்க நல்லதுன்னு நீங்க சொன்னா நீங்க போட்டுக்கங்க. எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு போட வேண்டாம்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எது வசதியோ நீங்க பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரை மாஸ்க் அணிவது கண்டிப்பாக ஆபத்து, மனிதனுக்கு ஆபத்து. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு மாஸ்க் போடாமல் இருக்கிறோமோ அப்பதான் நம்ம உடம்பையும் உயிரையும் காப்பாற்ற முடியும். இது எனது கருத்து. உங்களுக்கு முரண்பாடாக தான் நீங்க போட்டுருக்கீங்க, உங்க விருப்பம். யாருக்காவது மாஸ்க் ஆமாங்க மாஸ்க் போடுறது ரொம்ப கரெக்ட்னு சொன்னீங்கன்னா 24 மணி நேரம் மாஸ்க் போட்டுருக்கீங்க. ஒரு 100 நாள் இருங்க, இருந்தா அப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க. 24 மணி நேரம் 100 நாள் டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. 101வது நாள் ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. எனவே காற்று ரொம்ப முக்கியம். காற்றின் அடிப்படை தத்துவம் தெரிந்தால்தான் இனிமேல் நாம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ முடியும் அளவுக்கு போயிட்டு இருக்கனால தயவு செய்து காற்றை ஒழுங்கு செய்யுங்கள். அடுத்தது ஏசி, ஏர் கண்டிஷன். ஏசி பயன்படுத்தலாமா வேண்டாமா, ஏசி நல்லதா கேட்டதாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏசி அவ்வளவு நல்லது இல்லைங்க. நல்லா கவனிங்க, ஏசி உடம்புக்கு கெடுதல். ஏன் கெடுதல்ங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், மனிதனுடைய உடம்புடைய இன்னர் டெம்பரேச்சர் 37 டிகிரி இருக்கணும். ஒரு மனித உடம்புடைய உள்நிலை வெப்பம் 37 டிகிரி இருந்தாதான் உடம்புக்கு ஆரோக்கியங்க. எப்பொழுது அந்த டெம்பரேச்சர் குறைகிறதோ அப்பொழுது நோய் வரும். இதை பத்தி நம்ம திங்கட்கிழமை கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 டிகிரி. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஏசி பொதுவாக எவ்வளவு டெம்பரேச்சர் வைக்கிறோம்? 17, 18, 16 இந்த மாதிரி வைக்கிறோம். அப்போ 18 டிகிரி, ஒரு 17 டிகிரி நம்ம உடம்புல 17 டிகிரி படுதுன்னா உடம்போட வெப்பநிலை எவ்வளவு? 37 டிகிரி. உடம்புல படுறது எவ்வளவு? 17 டிகிரி. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? 17 டிகிரி, அதாவது குழு அறையில், ஏசி அறையில் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களோ உங்கள் உடம்பில் 17 டிகிரி படுதல்ல. அப்போ உங்க தோல் என்ன பண்றோமோ 17ஐ 37ஆக மாத்தும் வேலையை செய்யும். அப்பதான் நீங்க உயிரோடு இருக்க முடியும். அப்ப என்ன ஆகும்? எல்லா சொல்லும் உங்க உடம்புல இருக்கிற கிளைக்கோஜனை தீர்த்துரும். சர்க்கரை தேவை. ஏசி அறையில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்க உடம்புக்கு அதிக சர்க்கரை தேவை என்று உங்களுக்கு தெரியுமா? சர்க்கரை அதிகமா வேணும், ஆக்சிஜன் அதிகமா வேணும். ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வினாடியும் சர்க்கரை ஆக்சிஜனை கூட்டி எரிச்சு சூடு பண்ணாதான் அந்த குளிர்ச்சியை தாங்க முடியும். யாருக்காவது புரியவில்லை என்றால் சோதனை செய்து பாருங்கள். வெயில் காலங்களில் நாம் சாப்பாடு அதிகமா சாப்பிடவே மாட்டோம். குளிர் காலத்துல பாருங்க, இந்த டிசம்பர், ஜனவரி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுங்க. செக் பண்ணி பாருங்க.
குளிர் பிரதேசத்தில் வாழ்பவர்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க. குறிப்பாக உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிடுவாங்க. ஆமாங்க, குளிர் பிரதேசங்கள்ல யூரோப் கண்ட்ரிலாம் பியூரே அப்படின்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு என்ன பண்ணுவாங்க, வேக வச்சு தோல் நீக்கி அதை பிணைஞ்சு அதுல பாலும் நெய் எல்லாம் போட்டு டிசைன் டிசைனா செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா தான் குளிர் பிரதேசத்தை குளிர் தாங்க முடியும். நார்த் இந்தியால எல்லாரும் ஏன் வந்து சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா சாப்பிடுறாங்கன்னா, உருளைக்கிழங்கு சாப்பிட்டாதான் குளிர் தாங்க முடியும். ஏன்னா உருளைக்கிழங்குல நிறைய குளுக்கோஸ் இருக்கு. குளுக்கோஸ் நிறைய சாப்பிட்டா தான் குளிரை தாங்க முடியும். வெயில தாங்குறதுக்கு தண்ணி குடிச்சா போதும். மறுபடியும் சொல்றேன், வெயில் காலங்கள்ல காலை 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா மதியம் பசிக்காது. பசிக்கலப்பா சாயந்தரமா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்க. குளிர் காலத்துல காலையில் 8 இட்லி சாப்பிடுவீங்க, 11:30 மணிக்கு 4 இட்லி சாப்பிடணும் தோணும், சாப்பிடணும் தோணும். நல்லா செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். குளிர் காலங்களில் எவ்வளவு சாப்பிட்டாலும் செய்யணும். ஏனென்றால் அந்த குளிரை தாங்குவதற்கு உடம்புக்கு குளுக்கோஸும் ஆக்சிஜனும் தேவைப்படுகிறது. அப்போ ஏசி ரூம்ல குழு அறையில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ சர்க்கரை அதிகமாக செலவாகும், கிளைக்கோஜன் தீர்ந்து கொண்டே வரும், ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும். இது தேவையில்லாத வேலை. உடம்புக்கு நீங்க தேவையில்லாம சக்தியை இழக்கிறீர்கள். ஆமாங்க, மறுபடியும் சொல்றேன், ஏசி ரூம்ல இருக்கும் பொழுது குழு அறைகள் இருக்கும் பொழுது உடம்புக்கு அதிக சக்தி இழப்பு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கு. அதாவது உடம்புல நல்லா நீங்க 37 டிகிரி இருக்கும் பொழுதுதான் கழிவு நீக்கிற வேலை ஒழுங்கா பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி ஒழுங்கா பண்ணும், எல்லாம் ஒழுங்கா பண்ணும். டெம்பரேச்சர் கம்மியானவே வேலை செய்யாது. அதனாலதான் காய்ச்சல் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமான பொழுதுதான் அதெல்லாம் செய்யும். இப்ப ஏசி போட்டு குறைச்சிட்டீங்கன்னா இந்த ஏசி காத்து குழு காத்த மேனேஜ் பண்றதுக்கே எல்லா சக்தியும் செலவாயிருச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி எப்ப செலவாகும் யோசிங்க. சக்தி செலவுங்க, அதாவது கெடுதல் சொல்ல வரல, உங்க உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் செலவாகுது, தேவையில்லாம செலவாகுது. குளிர் அறையில உட்கார்ந்து இருக்கும் போது, குழு அறையில உட்கார்ந்து இருக்கும் போது. ஆமாங்க, முதல்ல ஏசி ஏன் கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதாவது குளிர் பிரதேசங்களானிய யூரோப் நாடுகள்ல இருக்கிற சில வியாபாரிகள் இந்த இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, பர்மா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்தாங்க. இங்க நம்ம டெம்பரேச்சர் வந்து 37 இருக்கும். ஆமா, 28-30 இருக்கும். அவங்க ஊர்ல எல்லாம் 15 டிகிரி இருந்தாவே சூடுங்க. ஆமாங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க, குளிர் பிரதேசங்கள்ல எல்லாம் +15 அங்க சூடும்பாங்க. நமக்கு ஏசில வந்து +15 குடுகுடுன்னு இருக்கும், டிஃபரெண்ட் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு அவங்க உடம்புக்கு வேற வித்தியாசம் இருக்குதுங்க. அப்போ 15 டிகிரியே சூடுன்னு சொல்ற நாட்டுல இருந்து 28 டிகிரி நாட்டுக்கு வியாபாரத்துக்கு வரும் பொழுது அவர்களால் இந்த டெம்பரேச்சரை தாங்க முடியவில்லை, உடல் தாங்க முடியவில்லை என்பதால் அவர்கள் ஒரு ஆபீஸ் போட்டு அந்த ஆபீஸ்ல ஏசியை போட்டு அவங்க நாட்டு டெம்பரேச்சர் 15 வச்சாங்க அவங்க வாழ்றதுக்கு. இது நமக்கு ஆபத்து. நம்ம பாடி ஏற்கனவே இந்த சூரிய வெளிச்சத்துல 28-25க்கு மேனேஜ் பண்ணி அதுக்கு மேனேஜ் ஆயிருக்குது. அதுல கொண்டு ஏசி போட்டு உட்கார்ந்தா நோய் வருமா வராதா? ஏசியோட பர்பஸ் நான் சொல்லுங்க. ஏசியோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுப்பேன். இந்த ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறது நீங்க இப்ப வந்து குவைத்துல ஏசி இருக்கும். குவைத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு குளுகுளுன்னு இருக்குங்க. ஆமாங்க, அதாவது யூரோப் கண்ட்ரி மாதிரி காஷ்மீர் மாதிரி குளுகுளுன்னு இருக்கும். அந்த குளிர் அந்த அளவுக்கு இருக்கும். 6 மாசத்துக்கு ஓவர் ஹீட் இருக்கும். அப்ப அங்க இருக்கிற ஏசி வந்து டபுள் பர்பஸ், ஹீட்டராவும் யூஸ் ஆகும், ஏசியாவும் யூஸ் ஆகும். அது ஹீட் பண்ணும், 6 மாசத்துக்கு ஹீட் பண்ணிட்டு இருக்கும், 6 மாசம் குளிச்சு பண்ணிட்டு இருக்கும். நீங்க குளிர் பிரதேசங்களான யூரோப் நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க ஹீட்டர் மட்டும்தான் இருக்கும், அங்க ஏசி எல்லாம் இருக்காது, ஹீட்டர் மட்டும்தான் இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஏசி ஹீட்டருடைய பர்பஸ் என்ன? அதிகமாக வெயில் இருக்கும் +45 டிகிரி இருக்கும் நாடுகள்ல குளுமை பண்ணுவதற்காக அந்த மிஷினை வச்சாங்க. குழு நாடுகளில் அதிகம் சூடு பண்ணுவதற்காக ஹீட்டரை வச்சாங்க. டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்றதுக்கு தான் வச்சாங்களே தவிர இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் நார்மல் டெம்பரேச்சர் இருந்தாவே எல்லாமே குணமாயிருக்கு. இந்த டெம்பரேச்சர் கிடைக்காம தான் கஷ்டப்படுறாங்க மத்த நாட்டுல. ஒரு நாட்டுல போனா ஓவர் வெயிலா இருக்குது, பல நோய் வருது. இன்னொரு நாட்டுல போனா குளிரா இருக்குது. எந்த நாட்டுல உடம்புக்கு ஆரோக்கியமான சரியான டெம்பரேச்சர் இருக்கோ அங்க கொண்டு வந்து குழு ஏசி போட்டு உட்கார்ந்து இருந்தா நோய் வருமா வராதா? ஏசி கண்டுபிடிச்ச பர்பஸ் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அவங்க பாடி டெம்பரேச்சர் ஒத்து வரலன்னு சொல்லி ஏசி போட்டு உட்கார்ந்தாங்க. 1. 2, சில ஷூட்டிங் எடுக்கும் பொழுது சில சவுண்ட் வெளியிருந்து, ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆபீஸ் இருக்குது, ஒரு கான்பரன்ஸ் பேசுறீங்க, ஒரு ஷூட்டிங் எடுக்கிறீங்க, அந்த நேரத்துல வெளியிருந்து சவுண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக, சரிங்களா, ஒரு பர்பஸா ஒரு ரீசன் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஏசி போட்டுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் திறந்து வைக்கணும். சோ எதுக்குன்னா சவுண்ட் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக, சில பர்பஸ்க்காக, அதாவது அந்த ஒரு கண்ட்ரோல்டு நமக்கு ரூம் வேணும் அப்படிங்கிற அந்த நேரத்துல மட்டும்தான் ஏசிக்குள்ள இருக்கணுமே தவிர முடிந்த வரை ஏசி அவாய்ட் பண்ணாவே எல்லாமே குணமாயிடும். ஏசி இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆமாங்க, உடம்புடைய சக்தியெல்லாம் ஏசி பிடிங்கிருதுங்க.
அடிப்படைங்க. குடுகுடுன்னு புரிஞ்சுக்குங்க. குடுகுடுன்னு ஒரு ரூம்குள்ள எப்போ உட்கார்ந்து இருக்கீங்களோ அந்த குடுகுடுவை தாங்குவதற்கு உடம்பு சக்தி செலவு செய்ய வேண்டும். சூடான அறையில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா சூட்டை தாங்குவதற்கு சக்தி செலவாக வேண்டும். அப்பொழுது ஒரு அறையில் அமர்ந்திருக்கும் பொழுது குடு என்று இல்லாமல், சூடாக இல்லாமல், உடம்புடைய வெப்பநிலைக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த நேரத்தில் மட்டும்தான் உடல் தன்னை தானே குணப்படுத்துகிறது, கழிவுகளை நீக்குகிறது. அந்த நேரத்தில் சிறப்பாக யோசனை இருக்கிறது. கோயில்களை எல்லாம் இந்த மதியம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் ஏன் லாக் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அந்த டைம்ல இருக்க டெம்பரேச்சர்ல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பிரார்த்தனையே பண்ண முடியாது. இந்த சாயந்தர நேரத்துல பாருங்க, ஒரு 5:30 மணி 6 மணிக்கு நமக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நல்லா கேட்டீங்க, எப்போ வெப்பம் கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கோ டென்ஷனா இருக்கும், பாடி டெம்பரேச்சருக்கு எப்போ ஈக்குவலா வருதோ, இந்த காலையில பாருங்க, காலையில இந்த இந்தியா டைம்ல பாத்தீங்கன்னா காலை ஒரு 7ல இருந்து 8, சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 7 அந்த மாதிரி டைம்ல பாருங்க இயல்பாவே நம்ம அமைதியா இருப்போம். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு மாதிரி அமைதி. ஏன்னா பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலான டெம்பரேச்சர் எப்ப வருகிறதோ அப்பொழுது நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கிறோம். இது அடிப்படைங்க. நமது டெம்பரேச்சர் ஒழுங்கு பண்றதுக்கு தான் இந்த மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் கார்லயும் ஏசி, ஆபீஸ்லயும் ஏசி, வீட்லயும் ஏசி, லிப்ட்லயும் ஏசி, அது ஓசி. நோய் வருமா வராது? உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாததுக்கு அடிப்படை காரணம் எங்க பார்த்தாலும் ஏசி போட்டுப்பாங்க. பர்பஸ் வேணும், ஏதோ ஒரு காரணம் வேணும் ஏசி போட்டு. எனவே முடிந்தவரை ஏசி அறையில் இருப்பதை தவிர்த்தாலே பல நோய்களை குணப்படுத்தலாம். அதுலயும் நல்லா நீங்க ஒருவேளை வேற வழி இல்லைங்க, நான் ஏசி ரூம்ல தான் இருக்கணும்னு சொன்னா சரி, அடுத்தது முதல்ல என்ன சொல்றேன், ஏசி ரூம்ல இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படி ஒருவேளை ஏசி ரூம்ல நீங்க வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இல்ல ஆபீஸ்ங்க, ஸ்டுடியோங்க, வேற வழி இல்லைங்கன்னா ஓகே, ஒத்துக்கிறேன். வேற வழி இல்லைன்னா ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஒருவேளை முடியலன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் சொல்றேன், ஏசி ரிமோட் எடுங்க, டெம்பரேச்சர் மாத்தி மாத்தி வைங்க. நல்லா கவனிங்க. ஏசி ரூம்னா குழுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஏசி என்பது குழுக்காக அல்ல. அதிகமாக டெம்பரேச்சர் வெப்பம் இருந்தால் குறைப்பதற்கும், குறைவாக இருந்தால் அதிகப்படுத்தி மேனேஜ் பண்றதுக்கு தான் ஏசி. அப்ப என்ன பண்ணணும், ஏசி ரிமோட் எடுத்து டெம்பரேச்சர் மாத்தி வச்சு எந்த டெம்பரேச்சர்ல குழுன்னு இல்லாம, சூடா இல்லாம, மித வெப்பமாக உடலின் வெப்பத்துக்கு ஈக்குவலா இருக்குதோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்கள் உடல் தன்னை தானே குணப்படுத்தும். எளிமையான ஐடியா, செஞ்சு பாருங்க. ஒரு நோயாளியை கொண்டு போய் ஐசியூல ஏசியில வைக்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சாதாரண டெம்பரேச்சர்லயே ஆரோக்கியம் இல்லாத ஒரு மனிதனை ஏசி அறையில் வைத்தால் உடம்பு மீண்டும் ஆரோக்கியம் கெடுமா, ஆரோக்கியம் குணமாகுமா என்பது எனது அடிப்படைக்கு. யோசிச்சு பாருங்க, சிந்திங்கள். சாதாரண விஷயம் தான், பெருசா ஒண்ணு கேட்கல. சாதாரண ஆரோக்கியமா இருக்கிற மனுஷனே ஏசியில போனா நோய் வரும்னு சொல்றேன். உயிர் போற ஆபத்தில் இருக்கிற ஒருத்தரை கொண்டு போய் ஐசியூக்குள்ள ஏசி அறையில குடுன்னு 17 டிகிரி 16 டிகிரி வச்சு உள்ள படுக்க வச்சா அந்த உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் குளுக்கோஸ் வேணுமா, குளிருக்குமா இல்லையா? அதுக்குதான் மாட்டி வச்சிருக்காங்க குளுக்கோஸ் டப்பா. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ரெண்டையும் மாட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த ஏசிக்கே செலவாயிரும். எப்ப உயிரை காப்பாத்துறது? அடிப்படைங்க. நான் பெருசா சாதாரண விஷயம் இது. நான் பேசுறது எதுவுமே பெரிய சயின்ஸ் இல்ல, ஒரு சாதாரண அடிப்படை சயின்ஸ். எனக்கு அதான் வருத்தமா இருக்கும், சின்ன சின்ன விஷயமே தெரியலையே அப்படின்னு வருத்தமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அடிப்படை. ஏசிகள் 2 டைப் இருக்குதுங்க, ரீசைக்கிள், நான் ரீசைக்கிள். சில ஏசி என்ன பண்ணும், உள்ள இருக்கிற காத்தையே குளிர்ச்சி பண்ணும், இது கெடுதல். ஏசியே கெடுதல், அதுல உள்ள இருக்கிற காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி இன்னும் கெடுதல். சில ஏசி இருக்கும் வெளி காத்த குளிர்ச்சி பண்ணும். நீங்க கார்ல போகும்போது பாருங்க, எத்தனையோ வருஷமா பல பேர் கார் வச்சிருக்கீங்க, கார்ல போறீங்க, அந்த ஆப்ஷன் கூட இன்னும் பார்த்தது இல்லைங்க. கார்ல ஒரு பட்டன் இருக்கும், ஏசி பட்டன், அது கீழே ஒரு நாப் இருக்கும், அது 2 படம் போட்டிருக்கும். நாளைக்கு காலைல கார் ஓபன் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு காருடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ள போற மாதிரி ஒரு சின்ன படம் போட்டிருக்கும். இன்னொரு நாப்ல காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு அம்புக்குறி சுத்துற மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம்? இந்த பட்டனை தட்டி விட்டீங்கன்னா உள்ள இருக்கிற காத்த குளிர்ச்சி பண்ணும், கெடுதல். இந்த பட்டனை தட்டி விட்டீங்கன்னா வெளியே காத்த குளிர்ச்சி பண்ணும், நல்லது. நான் மறுபடியும் சொல்றேன், ஏசியே கெட்டது, அதுல ஒரே காத்த குளிர்ச்சி பண்ணா இன்னும் கெட்டது. அட்லீஸ்ட் வெளியிருந்த காத்த குளிர்ச்சி பண்ணலாம், அது பரவாயில்லன்னு சொல்றேன். விண்டோ ஏசி வச்சிருந்தோம் அந்த காலத்துல, விண்டோ ஏசியை விண்டோல ஸ்பிட் பண்ணாங்க, அது வெளிக்காத்த எடுத்து உள்ள கொடுக்கும், கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டு இருந்துச்சு, கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப ஸ்பிட் ஏசி வந்துருச்சு, ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. ஏசி மெக்கானிக் கூப்பிட்டு கேளுங்க, உங்க ஏசியில எத்தனை % காத்து உள்ள வருது, புது காத்துன்னு கேளுங்க. எந்த அளவுக்கு வெளிக்காத்து உள்ள வருதோ அந்த அளவுக்கு ஏசி நல்லது, எந்த அளவுக்கு ஒரே காத்த குளிர்ச்சி பண்ணுதோ அந்த அளவுக்கு கெட்டது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரே காத்த குளிர்ச்சி பண்ணும் பொழுது கரண்ட் கன்சப்ஷன் கம்மியா இருக்கு. அப்ப எங்க ஏசி நீங்க வாங்கினீங்களா கரண்ட் பில் கம்மியா வரும்னா அது ஒரே காத்த சுத்திட்டு இருக்குது, நோய் வரும். வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி பரவாயில்ல, மீண்டும் சொல்றேன், நல்லதுன்னு சொல்ல வரல, முதல்ல புரிஞ்சுக்க, திரும்ப சொல்றேன், ஏசியே கெட்டது.
உள்ளுக்குள்ள ஒரே காத்த சுத்துறது இன்னும் கெட்டது. வெளிக்காத்த எடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல. அதனால அட்லீஸ்ட் கார்ல போகும்போது வெளிக்காத்த ஆப்ஷனாவது வச்சுட்டு போகும், ஏசி போட்டிருந்தீங்கன்னா. இது என்ன ஒரு கூத்துனா, இந்த கார்ல போகும்போது இந்த வெளிக்காத்த ஆப்ஷன் தட்டி விட்டீங்கன்னா உடனே தும்மல் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த காத்தை இழுக்கிற சக்சன் இடம் இருக்கு இல்லைங்களா, அது பேனட்டுக்கு பக்கத்துல போட்டோ ஓட்டே வச்சிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. எல்லா கார்லயும் ஏசி காத்து வெளியே காத்தை இழுக்கிற ஆப்ஷன் மாட்டிட்டீங்கன்னா காத்து எங்க இருந்து வரும்? பேனட்டுக்கு மேல இருக்கிற ஓட்டையில இருந்து வரும். ஏற்கனவே இன்ஜின் சூடா இருக்கும். அப்ப அந்த பேனட்ல வந்து சூடு காத்து பட்டு வரும் பொழுது நம்ம தும்மல் வருது. நம்ம என்ன பண்றோம்? பா அதை தள்ளி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? ஒரே காத்து சுவாசிக்கும். புரிந்து கொள்ளுங்கள். உயர்ந்த ரக கார்லாம் இருக்குது. இந்த நாட்டை கெடுக்கிறானு இல்லைங்களா, அவனுங்க வீட்டு கார்லாம் நான் பாத்துருக்கேங்க. அந்த கார்ல பேனட் பக்கத்துல அந்த செக்ஷன் இருக்காது. அது பக்கவாட்டுல இருக்கும், சைடுல இருக்கும், பின்னால் இருக்கும், மேல இருக்கும். எந்த இடத்துல நல்ல காத்து வருமோ அங்க செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆமாங்க, சயின்ஸ சில பேர் அவங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. அவங்க யாருங்கிறத அப்புறம் நான் சொல்லுவேன். ஆமாங்க, புரிந்து கொள்ளுங்கள். முதல் விஷயம், ஏசி பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை ஏசி பயன்படுத்துறதா இருந்தா பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவல் பண்ணுங்க. குழு குழு ஏசி உடம்பு கெடுதல். இன்னொன்னு, வெளிக்காத்த எந்த அளவுக்கு உள்ள குளிர்ச்சி வெளிக்காத்த இழுத்து குளிர்ச்சி பண்ற ஏசி நல்லது, உள்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி கெட்டது. இதுல என்ன காமெடினா, இப்ப சென்னை டு திருநெல்வேலி நான் ஏசி பஸ் 450 ரூபாய், ஏசி பஸ் 1500 ரூபாய். நல்லா கவனிங்க. நான் ஏசி பஸ்ல, ஏசி இல்லாத பஸ்ல ஜன்னலை திறந்து வச்சு நல்ல காத்தோட போவாங்க, 450 ரூபாய் கொடுத்தா போதும். அடைச்ச பஸ்ல ஏசியை போட்டு கப்படிக்கும். திருநெல்வேலி போய் இறங்கும் போது பாருங்க, உள்ள கப்படிக்கும். இதுல வேற எல்லாரும் கம்பெனி போத்திட்டு படுத்திருப்பாங்க. 1500 ரூபாய் சார்ஜ். எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? இந்த ஏசி பஸ்ல போறீங்களே, 1500 ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஏசி என்ஜாய் பண்றீங்களா? கம்பளி வாங்கி போத்திக்கிறீங்க. அப்புறத்துக்கு ஏசியில போறீங்க. ஏசியில தான் போறீங்களா இல்லையா? கம்பளி போத்தா நல்லா அடிய ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இப்ப கம்பளி விடுப்போம், கம்பளி வாங்கி நல்லா கஷ்டப்பட்டு நல்லா இறுக்கி போட்டு யோசிச்சு பாருங்க. 1500 ரூபாய் செலவு பண்ணி ஏசி பஸ்ல, அந்த ஏசி பஸ்ஸோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஏசி உள்ள காத்து சுத்தும், கப் அடிக்கும், நாத்து அடிக்கும். காலையில செக் பண்ணி பாருங்க. ஃபிளைட்ல போகும்போதே பாருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஸ்மெல் வரும். ஒரே காத்து, ஏசி காத்து, ஆபத்து. சிந்தியுங்கள். காத்து ஒழுங்கு பண்ணணும், அவ்வளவுதாங்க. அடைச்ச அறையில படக்கூடாது, காத்தோட்டமா இருக்கும். இந்த கொசுவத்தி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பெட்ஷீட் தலையோட பத்தி படக்கூடாது. ஏசி பயன்படுத்தவே கூடாது. பயன்படுத்துறதா இருந்தா பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் பண்ணணும். வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி பயன்படுத்தணும். அதான் விஷயம். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தயவு செய்து அருகில் உள்ள எங்காவது யோகா சென்டருக்கு போய் மூச்சு பயிற்சி, நாடி சுதி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சுசம் கிரியா, வாசி யோகம், அனுலோமா, விடுலோமான்னு 1008 பயிற்சி இருக்கு. ஏதாவது கத்துக்குங்க. மருந்து மாத்திரை வாங்குறதை விட்டுட்டு, இந்த ஸ்கேன் பண்றதை விட்டுட்டு மூச்சு பயிற்சி கத்துக்குங்க. படுத்த படிக்கையா இருக்கிறவங்க கூட எதுவுமே படுத்துட்டு சன் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நோய் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு ஏசி ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டு குளுக்கோஸ் டப்பா மாட்டிட்டு சன் டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா எப்படி குணமாகும்? அடுத்த படிக்கை ஆயாச்சு, நோய் வந்துருச்சு. அட்லீஸ்ட் நாடி செஞ்சு பொழைச்சுக்கலாமா இல்லையா? யாருக்கெல்லாம் படுத்த படிக்கை ஆயிட்டீங்களோ, யாரெல்லாம் நோய் வந்துருச்சோ, முழு நேரமா யோகி ஆயிரும். பெட்ல படுத்துட்டீங்க, நோய் வந்துருச்சுனாவே அடுத்த நிமிஷம் 24 மணி நேரமும் நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, காபாலபதி, ஏதோ ஒரு பயிற்சி, சாண்டிங், ஓம் சாண்டிங், சக்கராத்தியானம் ஏதோ பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்தா 24 ஹவர்ஸ் வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளவுதான் அடிப்படை. சாதாரண விஷயங்க. ஓம் சாண்டிங் பண்ணா வீட்டுக்கு வந்துடலாங்க. சரி, ஓம் சொல்ல முடியலையா? இந்த மாதிரி 1008 பயிற்சி இருக்குங்க. ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு யூடியூப் சேனல் போங்க. ஹீலர் பாஸ்கர் யூடியூப் சேனல். அதுல பிளேலிஸ்ட் போங்க. பல பேர் யூடியூப் சேனல் பாக்குறதுக்கே தெரியல. யூடியூப் சேனல்ல போனா முதல்ல பிளேலிஸ்ட் தான் பார்க்கணும். பிளேலிஸ்ட்ல போய் என்னமெல்லாம் லிஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு லைனா பார்த்துட்டு வரணும். சும்மா யாரும் அனுப்புறதை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிளியரா புரியாது. ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் யோகா அப்படின்னு போனீங்கன்னா 68 விதமான பல்வேறு பயிற்சிகள் இருக்கு. அதுல ஒரு 5-6 மூச்சு பயிற்சி இருக்கு. வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு, நாடி சுதி, எவ்வளவு மூச்சு பயிற்சி இருக்கு. இல்ல மூச்சு பயிற்சின்னு போடுங்க. எத்தனையோ பேர் எவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மூச்சு பயிற்சி பண்ணுங்க. டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா லங்ஸ் ஒழுங்கா வேலை செய்யும், ஆக்சிஜன் கிடைக்கும், உடம்புல எல்லா நோயும் குணமாகும். அடிப்படை இவ்வளவுதாங்க. காத்தை பத்தி இவ்வளவுதாங்க சொல்லுவேன். இவ்வளவுதான் காத்தை பத்தி.
இந்த காற்றை ஒழுங்கு செய்தால் மட்டும்தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். காற்றும் மருந்துதான். சாப்பாடு மட்டும் மருந்து இல்ல, உணவும் மருந்து, தண்ணீரும் மருந்து, காற்றும் மருந்து. மீண்டும் சொல்கிறேன், காத்து மட்டும் நல்ல காத்து உள்ள போச்சுன்னா உடம்புல அனைத்து வியாதிகளும் குணமாகும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து காற்று. காற்றை சரி செய்யுங்க, ஆச்சரியமா இருக்கும், எல்லா வியாதியும் குணமாகும். இப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன? காத்து தாங்க பிரச்சனை. யாருக்குமே நல்ல காத்தை சுவாசிக்கிறதே இல்லை. மாஸ்க் போட்டா நல்ல காத்து எப்படி உள்ள போகும்? அடிப்படை முதல்ல மாஸ்க் போட வேண்டியது. உள்ள காத்து குறைஞ்சு 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 அப்புறம் லங்ஸ் மூச்சு வாங்குறது. எல்லாரும் மூச்சு வாங்குதுன்னு சொல்றாங்க, ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்றாங்க. மாஸ்க் போட்டனாலதான் மூச்சு வாங்குது, மாஸ்க் போட்டனாலதான் ஆக்சிஜன் இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? அடிப்படைங்க. மூக்கு மூடணும் அப்படிதாங்க மூச்சு வாங்கணும், மூக்கு மூடணும் அப்படிதாங்க ஆக்சிஜன் குறையும். ஒரு அடிப்படைங்க. வெளியும் மாஸ்க் போட்டுக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்லயும் மாஸ்க் போட்டுக்கிறீங்க, எமர்ஜென்சி ஐசியூலயும் மாஸ்க் போட்டுக்கிறீங்க. எப்படி உயிரை காப்பாற்ற முடியும்? ஆமா, சிந்தியுங்கள். எனவே காற்றை ஒழுங்கு செய்யுங்கள், காற்றின் தத்துவம் புரிந்து கொள்ளுங்கள். பஞ்சபூத தத்துவம் புரிஞ்சா மட்டும்தான் இனிமேல் உயிரோடையே வாழ முடியும். உணவுங்கிறது மண் பஞ்சபூதம், குடிக்கும் தனி நீர் பஞ்சபூதம். இப்ப நம்ம பார்த்தது 3வது பஞ்சபூதம் காற்று. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆகாய பஞ்சபூதம். ஆமாங்க, ஆகாய பஞ்சபூதம்ங்கிறது தூக்கம். நாம் இப்பொழுது 4வது பஞ்சபூதம் பார்க்க இருக்கிறோம். தூக்கத்தை எப்படி மருந்தாக மாற்றுவது? தூக்கமும் மருந்து. நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். தூங்கும் பொழுது மட்டும்தான் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. எழுதி வேணா வச்சுக்கோங்க. தூங்கும் பொழுது மட்டும்தான் உடம்பில் அனைத்து வியாதிகளும் குணமாகுது இப்படின்னு சொல்லும் பொழுது உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். தூங்கும் பொழுது எல்லா வியாதியும் குணமாகுன்னு சொல்றையே தம்பி, நான் டெய்லி தூங்குறேனே, அப்புறம் ஏன் எனக்கு நோயெல்லாம் குணமாகல? தானே கேள்வி. நான் என்ன சொல்றேன், தூங்கும் பொழுது அனைத்து வியாதிகளும் குணமாகுன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? நான் டெய்லி தூங்குறேன், அப்புறம் ஏன் நோய் குணமாகல? சந்தேகம் வந்துச்சா இல்லைங்களா? இதுக்கு பதில் சொல்றீங்களா? உண்மையிலேயே நீங்க எல்லாம் தூங்கல, மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. தூக்கம் என்பது வேற, மயக்கம் என்பது வேற. புரியவில்லையா? புரிய வைக்கிறேன். உண்மையிலேயே ஒருத்தர் தூங்குனாருன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? தூங்கி எந்திரிச்சோன்ன பிளாங்கா இருக்கும், எதுவுமே ஞாபகம் இருக்காது. நம்ம பேரு, நம்ம ஊரு, நம்ம எங்க இருக்கிறோம், எதுவுமே ஞாபகம் இருக்காதுங்க. அப்படியே பிளாங்கா உட்காந்துருப்போம், எதுவுமே அப்படியே உட்காந்துருப்பாங்க. எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஆகுங்க, நம்ம ஞாபகம் இருக்கு, நம்ம பேர் ஞாபகம் இருக்கு, நம்ம யாரு எங்க இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வர்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆச்சுனாதான் நீங்க உண்மையிலேயே தூங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு காலையில உங்க வீட்டுல சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா அது தூங்கி எந்திரிக்கும் போது பாருங்க, மப்பு பிடிச்ச மாதிரி உட்காந்து, அது மூஞ்சி பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இது தூங்கி எந்திரிச்சிருக்குதுன்னு. அந்த குழந்தை ஆக்டிவா இருக்குங்க, ஆனா தூங்கி எந்திரிச்சு பாருங்க அப்படி ஒரு மாதிரி இருக்கும். மெதுவா ஸ்லோவா என்னாகும், அது நார்மலா ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு 1/2 மணி நேரம். ஏன்னா அந்த குழந்தைதான் தூங்கி இருக்கு. நம்ம அப்படி இல்லை, எந்திரிச்சோடனே ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப தூங்கலிங்க, மயக்கம் போட்டு கிடக்குறோம்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், தூக்கத்தில் மட்டுமே அனைத்து வியாதிகளும் குணமாகிறது. யார் ஒருவர் தன்னை மறந்து தூங்குகிறார்களோ, தூங்கும் பொழுது அனைத்து வியாதியும் குணமாகிடும். தூக்கமே மருந்து. ஆனால் யாருமே, என்ன கேட்டா 100ல 90 பேர் தூங்குறதே இல்லைங்க. நம்ம எல்லாம் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அதாங்க நம்ம இன்னும் நோயெல்லாம் குணமாக மாட்டேங்குது. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் சொல்றாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எவ்வளவு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பொதுவா தூக்கத்தை பத்தி பேசும்போது என்ன பண்றாங்கன்னா, தூக்கத்தை பத்தி பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணும், கண்டிப்பாக 6 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு ஒரு சயின்ஸ் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கணக்கு கிடையாதுங்க. ஆமாங்க, அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. நல்லா கேக்குறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. அவரவர் உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் வேணுமோ அது கரெக்டா தூங்கணும். அது ஒவ்வொரு நாளும் மாறும் என்பதுதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது தூக்கம் என்பது வேறு, ஓய்வு என்பது வேறு. நல்லா கவனிங்க.
தூக்கங்கிறது வேற, ஓய்வுங்கிறது வேற. ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் இஸ் டிஃபரெண்ட். அத மாதிரி புரிஞ்சுக்க. தூக்கம் என்பது வேறு, ஓய்வு என்பது வேறு. நல்லா கவனிங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தா, பகல்ல உடம்புக்கு வேலை கொடுத்து சில வேலைகள் செய்யும் பொழுது தூங்கினா ரீசார்ஜ் ஆகும். புத்திக்கும் மனசுக்கும் யாராவது வேலை கொடுத்தீங்கன்னா தூங்கினா ரீசார்ஜ் ஆகாது, ஓய்வு எடுத்தாதான் ரீசார்ஜ் ஆகும். நல்லா கவனிங்க. நம்ம செல்போன் பயன்படுத்துறோம், அதை டெய்லி சார்ஜ் போடுறோமா இல்லைங்களா? அப்ப புத்தியை பயன்படுத்துறோம், சார்ஜ் போடணுமா? மனசை பயன்படுத்துறோம், சார்ஜ் போடணுமா? உடம்பு பயன்படுத்துறோம், சார்ஜ் போடணுங்களா? மீண்டும் சொல்கிறேன், உடம்புக்கு வேலை கொடுத்தால் தூங்கினால் ரீசார்ஜ். புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுக்கும் பொழுது ஓய்வு எடுத்தால் தான் ரீசார்ஜ். ஓய்வு என்பது வேற, தூக்கம் என்பது வேற. அதாவது உடம்புக்கு அதிக வேலை கொடுக்கிற ஒருத்தங்க தான், நல்லா கவனிங்க, அவங்களுக்கு தூக்கமே வரும். புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுக்கிற ஒருத்தங்களுக்கு தூக்கம் வராது. ஏனென்றால் அவர்களுக்கு தூக்கம் தேவையில்லை. புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்றேன், உடம்புக்கு என்ன வேணுமோ அது கேட்கும். அதுக்கு ஒண்ணு வரலைன்னா தேவையில்லைன்னு அர்த்தம். அது ஏன் யோசிச்சோம்னா கிளியர் பண்ணிடலாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் சில உதாரணம் எல்லாம் சொல்றேன். தூக்கத்துக்கும் ஓய்வுக்கும் வித்தியாசம் புரிந்து விட்டதென்றால் நீங்கள் தூக்கத்தை ஒழுங்கு செய்ய முடியும். எல்லாம் நல்லா கவனிங்க. இன்னையில இருந்து ஒரு பேப்பர் நோட் எடுத்துக்கங்க. இன்னையில இருந்து நைட்டு என்ன பண்ணுங்க, படுங்க. நைட்டு படுத்துட்டு நைட்டு போய் படுக்கிறீங்க. ஒரு நாள் என்ன தெரியுங்களா, 2 மணி நேரம் பிறண்டு பிறண்டு படுப்பீங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தூக்கம் வரும். அதுக்கப்புறம் 5 மணி நேரம் தூங்குவீங்க ஒரு நாள். இன்னொரு நாள் படுத்த உடனே தூங்கிடுவீங்க, 8 மணி நேரம் தூங்குவீங்க. இதுல என்ன புரியுது? ஒரு நாள் உங்களுக்கு 2 மணி நேரம் ஓய்வு தேவைப்பட்டிருக்கிறது, 5 மணி நேரம் தூக்கம் தேவைப்பட்டிருக்கிறது. 2 + 5 = 7. இன்னொரு நாள் உங்களுக்கு ஓய்வே தேவைப்படல, உடம்புக்கு நிறைய வேலை கொடுத்துட்டீங்க, தட தூக்கத்துக்கு போயிடுச்சு, படுத்தோட தூங்கிட்டீங்க, 8 மணி நேரம் தூங்கிட்டீங்க. இப்ப என்னது? 0 + 8, அதாவது ஓய்வு தேவையில்லை, தூக்கம் 8 மணி நேரம், மொத்தம் 8. ஒரு நாள் நைட்டு படுக்கிறீங்க, 4 மணி நேரம் பிறண்டு 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 படுக்கிறீங்க. அப்ப 4 மணி நேரம் ஓய்வு, அப்புறம் 3 மணி நேரம் தூங்குறீங்க. இப்ப என்னாச்சு? 4 + 3 = 7. நல்லா புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்க இப்ப ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது யாராலையும் அந்த மாதிரி கரெக்டா தூங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மாறுங்க. அது ஏன் மாறுது நீங்களே சொல்லுங்க. டெய்லி படுத்த உடனே கரெக்டா தூங்கி கரெக்டா 8 மணி நேரம் போய் சேர்ந்துருக்கீங்களா? டெய்லி படுத்தோன்னு தூங்கிடுறீங்க, கரெக்டா 8 மணி நேரம் எழுந்திரிச்சிருவீங்களா? ஒரு நாள் படுத்தீங்கன்னா தூக்கமே வராது. ஒரு நாள் படுத்தா உடனே தூங்கிடுவீங்க. ஒரு நாள் படுத்தா 4 மணிக்கு எந்திரிச்சு முழிப்பு வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஒரு நாள் படுத்தா 7 மணிக்கு காலைல எந்திரிப்பீங்க. அப்ப மாறிட்டே இருக்கா இல்லையா? ஏன் மாறுதுன்னு தெரிஞ்சா இனிமேல் உங்களுக்கு குழப்பம் வராது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பகலில் நாம் உடம்புக்கு வேலை கொடுக்கிறோம், புத்திக்கு வேலை கொடுக்கிறோம், மனசுக்கு வேலை கொடுக்கிறோம். உடம்புக்கு வேலை கொடுக்குறோம்னா என்ன? கார் ஓட்டுறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, படிக்கட்டு ஏறுறது, இதெல்லாம் உடம்புக்கு வேலை. புத்திக்கு வேலை எப்படி குடிக்கிறோம்? யோசிக்கிறது, சிந்திக்கிறது. என்ன செய்யலாம், எது செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், யோசிக்கிறது. புத்தி வச்சு வேலை செய்யறது. என்ன பண்ணலாம், பங்குச்சந்தை ஏறுதா இறங்குதா, யாரை ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், அதெல்லாம் யோசிக்கிறது. இதெல்லாம் யோசிக்கிறது. அப்புறம் மனசுக்கு வேலை. இந்த சீரியல் அப்படியாச்சு, சரவணன் அப்படியாச்சு, பார்வதி இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு, மீனாட்சி அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு, இந்த மனசை வச்சுக்கிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு இந்த மனசை வச்சுக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு, ரோட்ல டிவியை பார்த்துட்டு கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, மனசுல கவலை, கோபம், டென்ஷன், பயம், இதெல்லாம் வந்து இந்த மனசுக்கு. இப்படி மனதுக்கு வேலை கொடுக்கிறோம், புத்திக்கு வேலை கொடுக்கிறோம், உடம்புக்கு வேலை கொடுக்கிறோம். நல்லா நீங்க வேலை கொடுக்கறதுனால எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. மனசை குழப்பும் பொழுது, புத்தியை தேவையில்லாமல் ஓய்வு இல்லாமல் சிந்திக்கும் பொழுது, உடம்புக்கு தேவையில்லாமல் வேலை கொடுக்கும் பொழுது, அளவுக்கு அதிக வேலை கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது? ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, பகலில் உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் வேலை கொடுக்கிறோம். இரவில் யாரெல்லாம் போய் பெட்ல போய் படுக்கிறீங்களோ, யார் நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் யாருமே சொன்னதில்ல. நைட்டு படுத்த உடனே முதல்ல பகலில் புத்திக்கு எவ்வளவு வேலை கொடுத்து துன்பப்படுத்தினீர்களோ, மனசுக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்களோ, இந்த புத்தியும் மனசும் முதல்ல ரீசார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் உடம்பை தூங்க விடும். அப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் படுக்கிறீங்கன்னா, ஏன் உங்களுக்கு 12 மணிக்கு தான் தூக்கம் வருது? 2 மணி நேரம் பிறண்டு பிறண்டு படுக்கிறீங்களா? அந்த பிறண்டு பிறண்டு படுக்கிற அந்த நேரத்தில் தான் அதற்கு பெயர் ஓய்வு, ரெஸ்ட். யாருக்கு ரெஸ்ட்? புத்தி என்ன பண்ணுது? ரீசார்ஜ் பண்ணுது. மனசு ரீசார்ஜ் பண்ணுது. அந்த நேரத்துல பாருங்க, கண்டதெல்லாம் உங்களுக்கு தோணும்.
கண்டதெல்லாம் தோணல, பகல்ல களைச்சு போட்டதெல்லாம் தோணுது. அப்போ பகல்ல நம்ம டென்ஷனா இருப்போம், கோவப்பட்டிருப்போம். ஏன் புரண்டு புரண்டு படுக்கணும் யோசிக்கிறதுக்கு. ஆமா, அப்படி பண்ணணும், தப்பு, இன்னும் பண்ணக்கூடாது, கரெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த புத்தியும் மனசையும் ஒழுங்கு செய்யற வேலையை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு தூக்கம் வராது. புரிஞ்சுக்குங்க. அப்போ நைட்டு 10 மணிக்கு படுக்கிறீங்க, ஒரு நாள் 11 மணிக்கு தூங்குறீங்க, காலைல 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா 1 மணி நேரம் புத்திக்கு மனசுக்கு ரீசார்ஜ் பண்றீங்க, அப்புறம் உடம்பு ரீசார்ஜ் பண்ணுது. இன்னொரு நாள் 10 மணிக்கு படிக்கிறீங்க, 3 மணி நேரம் தூக்கம் வரல, 1 மணிக்கு தான் நைட்டு தூக்கம் வருது. அப்ப என்ன அர்த்தம்னா இன்னைக்கு பகல்ல புத்திக்கு மனசு நிறைய உளைச்சல் கொடுத்துருக்கீங்க. அது ரீசார்ஜ் முடிச்சு புரிஞ்சுக்குங்க. யாரெல்லாம் படுக்கிறீங்களோ முதல்ல புத்தி மனசு ரீசார்ஜ் ஆகிற வரைக்கும் தூக்கம் வராது. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒத்துக்கிட்டு, ஆமா நம்ம பகல்ல புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்துருக்கோம், தூக்கம் வரலன்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்து நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா சீக்கிரமா ரீசார்ஜ் பண்ணிட்டு தூங்கிடுவீங்க. ஆனா முரண்பட்டா லேட்டா. யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஏன் டெய்லி தூக்கமும் ஓய்வும் மாறுதுன்னா நம்ம வேலை அந்த மாதிரி மாறிட்டு இருக்குதுங்க. அதனால இரவு தூக்கம் இல்லாமல் பிறண்டு பிறண்டு படுப்பது நோய் அல்ல, அதற்கு பெயர் ஓய்வு, அதற்கு பெயர் தியானம். அது நல்லது. நல்லது என்று புரிந்துவிட்டு பேசாமல் இருந்தால் உங்களுக்கு நோய் வராது. ஐயையோ தூக்கம் வரலையே, நைட்டு 10 மணிக்கு படுத்தனே, 1 மணிக்கு தானே தூண்டனே, போச்சே அப்படின்னீங்கன்னா நோய். புரிந்து கொண்டால் நோய் குணமாகும். புரிந்து கொள்ளுங்கள். நீ செக் பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு பேப்பர் பேன் எடுத்து எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எழுதி பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்றது புரியுங்க. டெய்லி மாறிக்கொண்டே இருக்கும், யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருவேளை யாராவதுங்க நான் நைட்டு படுத்தேன்னா குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகுங்க தூங்குறதுக்கு, பிறண்டு பிறண்டு படுப்பேங்க. எப்ப படுத்தாலும் சரி, நான் படுத்து தூங்கினதே இல்லைங்க. நான் நைட்டு படுத்தேன்னா 4 மணி நேரம் ஆகுங்க. அப்புறம் நானா தூங்கினாதான் உண்டுன்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களை நான் நாளை தூங்க வச்சு காட்டுவேன். எப்படின்னு கேட்டா, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, கோயம்புத்தூருக்கு வாங்க. உங்களை என்ன பண்ணுவேன், இங்க இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் நடந்தே கூட்டிட்டு போவேன். 40 கிலோமீட்டர். அங்க போன உடனே படுக்க சொல்லுவேன், படுத்த உடனே தூங்கிடுவீங்க. இன்னைக்கு மட்டும் தூங்குனீங்க, நடந்தீங்க, உடம்புக்கு வேலை கொடுத்தீங்க. யோசிச்சு பாருங்க. என்னைக்கெல்லாம் புத்திக்கு மனசுக்கு வேலையை குறைச்சிட்டு உடம்புக்கு நிறைய வேலை தரீங்களோ அன்னைக்கு படுத்துன்னு தூக்கம் வந்துருங்க. செக் பண்ணி பாருங்க. ஒரு நாள் அப்படி பத்திரிக்கைக்கு போறீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு, அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு வந்து நடந்து படிக்கிட்டு ஏறி வந்தோன்னு படம் தூங்கிடுவீங்க. ஏன் நீங்க தூங்கணும்? இத்தனை வருஷமா தூங்காத தூக்கம் இன்னைக்கே தூங்குனீங்கன்னா உடம்புக்கு வேலை கொடுத்தால் மட்டும்தான் தூக்கம் வரும். இப்பெல்லாம் யாருமே உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லை, எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராத காரணமே உடல் உழைப்பு கம்மியாயிருச்சு. இப்ப தூக்கம் முடிச்ச உடனே உடல் உழைப்பு பத்தி நான் பேசுவேன். அதை சரி பண்ணா தூக்கம் வரும், அவ்வளவுதாங்க. யாருக்கும் உடல் உழைப்பே இல்லைங்க. யாருக்கா தூக்கம் வரலையா? நம்ம படிக்கட்டு இருக்கு இல்லையா, சும்மா படிக்கட்டு இருக்கு, 10 படிக்கட்டு இருக்கும், ஏறுங்க இறங்குங்க, ஏறுங்க இறங்குங்க, 15 முறை செய்ய படுத்து தூங்கிருவீங்க. அவ்வளவுதான். தூக்கம் வரலையே, தூக்கம் வரலையே, தூக்கம் வரலையேன்னா உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் தூக்கம் வரும். யாரும் உடம்புக்கு வேலையை கொடுக்கறது இல்லைங்க. ஆமாங்க, புரிஞ்சுக்குங்க. இனிமேல் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எல்லாரும் நைட்டு போய் படுங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான தத்துவம். தூக்கத்தை பொறுத்தவரைக்கும் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கிட்டா போதும். நல்லா கவனிங்க. நைட்டு போய் படுங்க. ஒருவேளை உடனே தூங்கிட்டீங்கன்னா காலை எந்திரிச்சு என்ன தெரியுமா, நான் நேத்துக்கு உடம்புக்கு வேலை கொடுத்துருக்க போல் இருக்கு, படுத்த உடனே தூங்கிட்டேன்னு போயிருங்க. ஒரு நாள் படுக்கிறீங்க, 3 மணி நேரம் தூக்கம் வரலன்னா பயப்படாதீங்க. ஓஹோ, பகல்ல நானு புத்திக்கு மனசுக்கு ரொம்ப உளைச்சல் கொடுத்துருக்கிறேன், அதனால 3 மணி நேரம் உடம்பு பிறண்டு பிறண்டு படுத்து ரீசார்ஜ் பண்ணிச்சுன்னு சந்தோஷப்படுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? சும்மா இருங்க, சும்மா இருங்க, சும்மா இருங்கன்னு பிபி பத்தி நான் பேசும்போது சொன்னேன். சும்மா இரு பை இளர் பாஸ்கர் யூடியூப்ல போடுங்க. சும்மா இரு பை இளர் பாஸ்கர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த தயவு செய்து பாருங்க. சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் மனம் தன்னைத்தானே அடுக்கி வைக்கிறது, ஒழுங்கு செய்கிறது, ரீசார்ஜ் ஆகிறது. சும்மா இருக்கும் பொழுதுதான் புத்தி ரீசார்ஜ் ஆகிறதுங்க. ஆமாங்க. அதாவதுங்க, உலகத்திலேயே ஜெர்மன் டெக்னாலஜி தான் சிறந்ததுன்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? ஜெர்மன்ல எல்லாருமே சும்மா இருப்பாங்க. ஆமாங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை ஜெர்மன்ல எல்லாரும் வேலை செய்வாங்க. சனி ஞாயிறு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. சனி ஞாயிறுல எல்லாம் நல்லா கவனிங்க, எல்லா கல்யாண மண்டபமும் பூட்டி கிடக்கும். ஏன் பூட்டி கிடக்குன்னா சனி ஞாயிறு எல்லாத்துக்கும் லீவ், சும்மா இருக்கிற நேரம். அன்னைக்கு மட்டும் கல்யாணம் வச்சீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஊர்ல பத்திரிகை இன்னும் திங்கிழமை வச்சிருக்கீங்க, சண்டே வச்சிருந்தா வந்திருப்பேன்ல. சண்டேங்கிறது லீவ், சும்மா இருக்கிறதுக்கு. அப்பதுக்கு வேலை செய்யும். எல்லாருமே லீவ் நாள் தான் அதிக வேலை செய்யும். லீவ் எதுக்கு? ஓய்வு எடுக்கிறதுக்கு, சும்மா இருக்கிறதுக்கு. நீங்க ஜெர்மன்ல போய் சண்டே பத்திரிகை அடிச்சுட்டு போய் கொடுங்க, போனா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, சாரி எல்லாம் வர முடியாது, அன்னைக்கு நான் சும்மா இருப்பேன். சும்மா இருக்கும்போது வர வேண்டியதானே கேட்டீங்கன்னா, சாரி அன்னைக்கு நான் சும்மா இருப்பேன், நீ வேணா திங்கிழமை வரேன்பாங்க. ஆமாங்க, சீரியஸாங்க, ஆச்சரியமா இருக்குங்க. நாங்க போய் ப்ரோக்ராம் பண்ணும்போது சண்டே வச்சுட்டாங்க.
பல பேர் வந்துட்டு உங்களுக்காக தாங்க வந்தங்க, பொதுவா நாங்கெல்லாம் வரவே மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன்னா எல்லாம் பூட்டி வச்சிருப்பாங்க. சனி ஞாயிறுல சரக்கு வாங்கி கொடுத்தா கூட, ஓசுல வாங்கி கொடுத்தா கூட வரமாட்டாங்க. போயா இதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை கொடு அப்படிம்பாங்க. எதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நைட் 8 மணிக்குள்ள கொடுத்துருவோம். இல்ல திங்கக்கிழமை காலையில 8 மணிக்கு தான். அது சும்மா இருப்பாங்க. ஏன் சும்மா இருப்பாங்கன்னா புரிஞ்சுக்கங்க, சும்மா இருக்கும் பொழுதுதான் புத்தி ஒழுங்காகிறது, மனசு ஒழுங்காகிறது. ஏன் ஜெர்மன் டெக்னாலஜி நல்லா இருக்குன்னா, திங்கள் முதல் வெள்ளி வரை எல்லாரும் பிசினஸ் பண்றாங்களா, எல்லாரும் வியாபாரம் பண்றாங்க, சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல, ஏதோ ஒரு வேலை பண்றாங்களா, அப்ப நிறைய தப்பு பண்ணிருக்குமா? அப்போ இந்த சனி ஞாயிறுல சும்மா இருக்கும் பொழுது புத்தி மனசு ரீசார்ஜ் பண்ணி யோசிக்கும். செவ்வாய்க்கிழமை நம்ம ஏன் பாஸ் கிட்ட கோவப்பட்டோம், நம்ம மேலதான் தப்புன்னு ஒரு தப்பை மீண்டும் செய்ய மாட்டார்கள். ஆனா நாம எல்லாம் ஒரே தப்ப 50 வருஷமா ஏன் செய்யறோம்னா, சிந்திப்பதற்கு சும்மா இருக்கிறதுக்கு நேரமே இல்லை. சும்மா இருக்கும்போது மட்டும்தான் புத்தி வேலை செய்யும், மனசு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாம் ஏன் படுத்தோம்னு யாருக்குமே தூக்கம் வருதுன்னா, நீங்க பகலில் சும்மாவே இருப்பதில்லை. அப்ப நீங்க நைட்டு படுத்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும், முதல்ல நீ சும்மா அப்படின்னு சொல்லி தூங்கலாம் விடாது, சும்மா இருக்க வைக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அது நல்லது. மீண்டும் சொல்றேன், இரவு தூக்கம் இல்லாமல் பிறண்டு பிறண்டு சும்மா படுத்திருப்பது நோய் அல்ல, அது தூக்கத்தை விட 1000 மடங்கு சிறந்தது என்பதை புரிந்து கொண்டால் இனிமேல் உங்களுக்கு பயம் வராது. உண்மையிலேங்க. ஆனா ஏன் தெரியுமா தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு நோய் வருது? உண்மையில நீங்க நல்லாதான் இருக்கீங்க. உதாரணத்துக்கு நைட்டு 10 மணிக்கு படுக்குறீங்க, 2 மணிக்கு தாங்க தூக்கம் வருது. ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடம்பு ஒழுங்காத்தான் இருக்கா, தெளிவா இருக்குது. நம்ம ஐயோ நேத்து தூக்கமே இல்லை, நைட்டு 10 மணிக்கு படுத்தனா 2 மணிக்கு தான் தூங்கினேன், தூக்கமே வரல, மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா அப்படி நம்மளே என்ன பண்றோம், நம்ம டயர்டா இருப்போம்னு நினைக்கிறதாங்க டயர்டு. உண்மையில உடம்பு டயர்டா இருக்காது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இரவு தூக்கம் வரவில்லை என்றால் இனிமேல் உடம்பு கிட்ட சொல்லுங்க, ஓஹோ நான் வந்து பகல்ல புத்திக்கு மனசுக்கு அடிச்சு லட்டு என்ன பண்ணுங்க, அமைதியா படுத்துல தியானமா நினைச்சுக்கிட்டு, புத்தி நீ வந்து ஒழுங்கா அடுக்கி வச்சிரு, மனசுல கொஞ்சம் பேசிட்டு பேசாம இருங்களேன். அதாவது இந்த மனசுக்குள்ள பேசிட்டு அமைதியா இருந்து பாத்தீங்கன்னா நீங்களா தூங்கிடுவீங்க. தூங்கி எந்திரிச்சு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இரவு படுப்பது மட்டும்தான் உங்கள் வேலை. தூங்கணுமா சும்மா இருக்கணுமான்னு உடம்புதான் முடிவு பண்ணும். அது அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பொறுத்து இருக்கு. அப்ப என்ன சொல்றேன், நைட்டு படுங்க. புரிஞ்சுங்களா? இந்த 8 மணி நேரம் 6 மணி நேரம் கணக்கு போடாதீங்க. இரவு படுங்க, தூக்கம் வந்தா தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. சும்மா படுத்துட்டு சந்தோஷமா இருங்க. தூங்கணும்னு அவசியமே இல்லை. படுத்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும், பல விஷயங்கள் ஞாபகம் வரும். காலையில் நடந்தது, நேத்து நடந்ததெல்லாம் அதை நினைச்சிட்டு, ஓஹோ அப்படியான்னு திங்க் பண்ணிட்டு இருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆஃப் ஆகி தூங்கிடுவீங்க. இது நல்லது. நீங்க தியானம் பண்றது இல்லைங்கிறதுக்காக உடல் தன்னைத்தானே தியானம் செய்கிறது, அதையே உடன்படுகிறீர்கள். மரியாதையா பகல் நேரத்துல அடிக்கடி சும்மா இருந்து தியானம் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு படுத்துணும் தூங்கிடலாம். நாமளும் ஒழுங்கு பண்றது இல்ல, ஒழுங்கு பண்றதை விடுறது. ஆமாங்க, மீண்டும் சொல்கிறேன், இரவு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும், எவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்கணுங்கிறது உடம்புதான் முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ண முடியாது, நானா இருந்தாலும் முடிவு பண்ண முடியாது. ஆமாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துறேன் இல்லைங்களா, 8ல இருந்து 10 11 மணி ஆகுது இல்லைங்களா, அப்புறம் தூக்கம் வராதுங்க. சும்மாதான் உட்காந்துருப்பேன், சும்மா உட்காந்துருப்பேன். 2 மணிக்கு 3 மணிக்கு தூக்கம் வரும். அதுக்கு ஒண்ணும் சும்மா உட்காந்துருப்பேன். ஏன்னா 3 மணி நேரம் தொடர்ந்து பேசும் பொழுது உடம்பு அதிர்வாயிருக்கும், அது கூல் ஆகணும். நான் உள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறேன், புத்தி மனசை வச்சு யோசிச்சு உள்ள இருந்து வந்துட்டு இருக்கு. படுத்து சும்மா தான் உட்காந்துருப்பேன். அப்புறம் 3 மணிக்கு தூங்குவேன், 6 மணி 7 மணிக்கு எந்திரிப்பேன், ஃப்ரெஷ்ஷா தாங்க இருப்பேன். புரிஞ்சுக்குங்க, தூக்கம் வந்தா தூங்குவோம், வராட்டி தூங்க மாட்டோம். புரிச்சுக்குங்க, வந்தா தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. தூக்கம் உடம்புக்கு வேணும்னா வரும், இல்லைன்னா வராது. நீங்களா ஏன் எதிர்பார்க்கறீங்க? வேணா வருங்க. அது தூக்கம் வரலன்னா உங்க புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. அப்ப சும்மா உட்காந்துருக்கணும், ரீசார்ஜ் பண்ணிடலாம், அவ்வளவுதான். சும்மா அடுக்கிறத விட சும்மா உட்காந்து பாருங்களேன், எல்லாம் சரியா போயிடும், அவ்வளவுதான். பயப்பட வேண்டியது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம என்ன தப்பு பண்றோம்னு சொல்லிடுறேன். சில பேர் என்ன பண்றாங்க, நைட்டு படுக்கிறாங்க, தூக்கமே வரது இல்லையா, 3 மணி நேரம் 4 மணி நேரம். இவங்க என்ன பண்றாங்க, நைட்டு 10 மணிக்கு படுக்கிறாங்க, 1 மணி வரைக்கும் தூக்கம் வரல, எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களா, உடனே மைண்டு, வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க, ஊரே தூங்கிருச்சு, நான் மட்டும் தூங்கல, எனக்கு ஏதோ வியாதி வந்துருச்சு, எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சோ, இல்ல இல்ல எனக்கு பைபோலார் டிஸார்டர் நோய் வந்துருச்சு, இல்ல எனக்கு சேமியா வந்துருச்சு, மேமியா வந்துருச்சு, சோமியா வந்துருச்சு அப்படின்னு ஏதோ நினைச்சுக்கிட்டு, இந்த இன்டர்நெட்ல நிறைய பேர்லாம் வச்சிருப்பாங்க, இன்சோமியா அப்படி எல்லாம் ஏதோ ஒரு பேர்லாம் படிச்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி என்ன பண்றோம், பிக்ஸ் பண்ணிக்கிறோம். பிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம், நேரா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் எனக்கு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு.
எந்த டாக்டராவது இந்த அளவுக்கு தெளிவா உட்கார்ந்து பேசி உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா தூங்க தேவையில்லைங்க, நீங்க ஒரு யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அந்த படிக்கட்டு ஏறி இறங்கி டான்ஸ் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க தூங்கிடுவீங்கன்னு சொல்லிக் கொடுக்க தெரியாம, ஓ தூக்கம் வரலையா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாத்திரை கொடுப்பார்கள், மருந்து கொடுப்பார்கள், அது தூக்க மாத்திரை. நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய புத்திசாலி மாதிரி வந்துட்டு அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 8:30 மணிக்கு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. ஒரு சந்தோஷம். அப்பா இத்தனை நாளா தூக்கம் இல்லாம இருந்தேன், இப்ப மாத்திரை சாப்பிட்டு தூங்குறேன்னா இது உடம்புக்கு செய்யற துரோகம். அதை பத்தி சொல்றோம். யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ நீங்க உடம்புக்கு துரோகம் செய்யறீங்க. மிகப்பெரிய வியாதி வரும், பக்க விளைவுகள் வரும். ஏன்? ஏன்னா புத்தியும் மனசும் அடுக்கி வைக்க வேண்டிய அந்த ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் மறந்துவிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு டைரக்டாக தூக்கத்துக்கு போறீங்களே, இந்த புத்தியும் மனசும் அடுக்கி வைக்கிறது யாரு? யாரெல்லாம் 10 வருடமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ உங்கள் புத்தியும் மனசும் அடுக்கி வைக்க வேண்டிய சும்மா இருக்கும் நேரத்தில் நீங்கள் தூங்கி உங்கள் புத்தியும் மனசும் இன்னும் குழப்பி வைத்திருக்கிறீர்கள். நீங்க பாருங்க, இந்த தூக்க மாத்திரை சாப்பிடுறவங்க எல்லாம் பாருங்க ஒரு தினுசாவே இருப்பாங்க, தெளிவா முடிவெடுக்க மாட்டாங்க, மத்தவங்களை குழப்புவாங்க, டென்ஷனாவே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு அடிக்ஷன். இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, தூக்க மாத்திரை எல்லாத்துலயுமே கஞ்சா அப்படின்னு தான் இருக்கும். தெரியுமா தெரியாதவங்களுக்கு? நீங்க தாங்க மெடிசன் 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 சொல்றீங்க, மெடிக்கல் ரெப்பல்ல ட்ரக்ன்னு தான் சொல்லுவாங்க. தூக்க மாத்திரையில, ஆங்கில மருத்துவத்துல கொடுக்குற தூக்க மாத்திரையில கஞ்சா அப்படின்னு இல்லாம இருக்காதுங்க. கஞ்சா அப்படின்னு இருக்குங்க. ஒரு விஷயம் தெரியுமா? ஊருக்குள்ள யாருமே கஞ்சா வைக்க கூடாது, போலீஸ் பிடிச்சிரும். அப்படின்னு வைக்க கூடாது, கஞ்சா வைக்க கூடாது, போலீஸ் பிடிச்சிரும். ஊருக்குள்ள கஞ்சா அப்படின்னு விற்கணும்னா அது ஆங்கில மருத்துவர்கள் மட்டும்தான் ஆத்தரைஸ்டு கஞ்சா வைக்கிறோம். ஆமாங்க, மெடிக்கல் ஷாப் இருக்கிறது எல்லாமே பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட கெமிக்கல்ஸ். கஞ்சா அப்படின்னு எல்லாமே இருக்குங்க, அதுல போதைப் பொருள் அத்தனை இருக்குங்க. ஆனா ஆங்கில மருத்துவத்துடைய பண பலத்திலும் அதிகார பலத்திலையும் யாரும் கேட்க முடியாது. ஒரு சித்த வைத்தியரோ ஒரு மூலிகை வைத்தியரோ லேசா ஏதாவது கஞ்சாபின் கலந்துட்டா வந்துடுவாங்க. உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சு சட்டர் க்ளோஸ் பண்ணி ஆபீஸ் இழுத்து மூடி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னென்னமெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி அந்த அவரு வாழ்க்கையில வெளியே வர அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிருவாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? அது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 5வது நாள் பெண்கள் நலம் சொல்லி அகிலாண்டேஸ்வரின்னு ஒருத்தவங்க பேசினாங்க, கதை தெரியுமா உங்களுக்கு? அவங்க வீட்டை காவல்துறை, நீதித்துறை, அரசாங்கம் எல்லாரும் சேர்த்து பூட்டி வச்சு 4 மாசம் ஆகுது, இன்னும் வீட்டை திறக்கல, ஒரு பொருள் எடுக்கல, எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு காரணம், எனது வகுப்புல பெண்கள் நலம் அப்படிங்கிற தலைப்புல பேசின போன 2 மாசம் முன்னால பேசின ஒரே காரணத்துக்காக வீட்டை பூட்டி வச்சிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன வருத்தமா இருக்குன்னா, 10 வருஷம் 15 வருஷமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற, ஒரு நாளைக்கு 300 பேருக்கு இமெயில நைட்டு பகலா உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன், போன் பேசிட்டு இருக்கேன், யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டை, நமது குழுவில் இருக்கிற ஒரு பெண் பெண்கள் நலம்னு பேசிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுடைய வீட்டை பூட்டி வச்சிருக்கிறாங்க. அதை திறப்பதற்கு அதை வந்து பதிவு போட்டேன் டெலிகிராம்ல. நான் நினைச்சேன் யாராவது ஒருத்தர் வந்து திறந்து வைப்பாங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் அதை திறக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு வீட்டை பூட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. கஞ்சாவின் விற்கிற அந்த மெடிக்கல் ஷாப்பை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. யோசிங்க, சிந்தனை செய்யுங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. தூக்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா, தூக்க மாத்திரைங்கிறது கஞ்சாவின், அதுக்கு நீங்க பேசாம குவார்டர் வாங்கி சாப்பிடுவோம். ஆமாங்க, குவார்டருக்காவது சைடிஷ் கொடுப்பாங்க, தூக்க மாத்திரைக்கு அதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதுக்கு குவார்டருக்கு முட்டைப்பொடி மசாலா கொடுப்பாங்க. இது வெறும் கஞ்சா மட்டும் தான் கொடுப்பாங்க. சைடு எஃபெக்ட் வருமா வராதா? போதைப் பொருள் உடம்புக்கு கெடுதல்னா தூக்க மாத்திரை கெடுதல் தானே. ஆங்கில மருத்துவத்துல கொடுக்குற நிறைய பொருள்கள் கெடுதல் தாங்க. ஆனா யாருமே கேள்வி கேட்க முடியாது. எல்லாமே வந்து சட்டப்படி எல்லாம் பர்மிஷன் வாங்கி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, தூக்க மாத்திரை சாப்பிடுறவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் நோயை குணப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, தூக்க மாத்திரை மூலமா கிடைக்கும் தூக்கம் மயக்கம், அது தூக்கத்திலே நான் சேர்த்திக்க மாட்டேன். தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்கும் ஒரு தூக்கம் தான் தூக்கம். ஒருத்தர் சாராயம் குடிச்சு நைட்டு ஃபுல்லா தூங்குறாருன்னா அது தூக்கத்துல சேர்த்த முடியுமா? அப்படியே மப்புல படுத்து கிடப்பாரு, என்றதான் வளரிட்டு, அது தூக்கம் இல்லைங்க, அது மயக்கம். அதே மாதிரிதாங்க. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தூக்கம் இல்லை என்பதற்காக தூக்க மாத்திரையை சாப்பிடாதீர்கள். அதுக்கு நீங்க தூக்கம் இல்லாம இருந்தாலே பொழைச்சுக்குவீங்க. கான்செப்ட புரிஞ்சுக்குங்க. அதாவது தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது புத்தி மனசும் ரீசார்ஜ் ஆகிறது என்று புரிந்து கொண்டால் உங்களுக்கு தூக்கம் தேவையில்லை என்று புரிந்துவிடும். எனவே தூக்க மாத்திரை தேவைப்படாது. இன்னைக்கு சொல்லுவேன், தூக்க மாத்திரை இல்லாம எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுப்பேன். அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தயவு செய்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்காதீர்கள். பல பேர் அதான் பண்ணிருக்கீங்க. தூக்கம் வரலைன்னா ஏன்னு யோசிக்கணும். தூக்க மாத்திரை சாப்பிடக்கூடாது.
உடம்புக்கு உழைப்பு கொடுத்தா தூக்கம் வருங்க. வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, படிக்கட்டு ஏறி இறங்குங்க, தூக்கம் வரும். இதுக்கு எதுக்கு தூக்க மாத்திரை? உடம்புக்கு ஒரு வேலை கொடுக்கறது இல்ல, சின்ன அப்படியே மூளைக்கு மட்டும் வேலை தருது, மனசுக்கு மட்டும் வேலை தருது. இது ரெண்டுக்கு வேலை கொடுத்து கொடுத்து யாரெல்லாம் இருக்கீங்களோ தூக்கம் வராது. செக் பண்ணி பாருங்க. மேசனு, சித்தாளு, கூலி வேலை செய்யறவங்க, உங்க வீட்டு வேலைக்கார அம்மா, மெய்டு, இவங்க எல்லாம் வந்து படுத்தும் தூங்கிடுவாங்க. ஏன்னா உடம்புக்கு வேலை தராங்க. இந்த பங்குச்சந்தையில பணம் போட்டவங்க, இந்த பெரிய பெரிய முதலாளிகள், 1000 பேர் வேலை செய்யற கம்பெனில, இந்த மாதிரி நிறைய புத்திக்கு அதிக வேலை கொடுக்குறவங்க, மனசுக்கு அதிக வேலை தரவங்க, டிவி சீரியல் பாக்குறவங்க, ஊர் கதையெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க, அடுத்த குடும்பத்து கதையெல்லாம் வந்து டிவில பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? வராதுங்க உங்களுக்கு. ஏன்னா மனசுக்கு ஓவர் ஒர்க், புத்திக்கு ரெண்டுக்கும் போட்டு நல்லா கொடை கூட முடிஞ்சு எல்லாம் வேலையை கொடுத்துட்டு நைட்டு படுத்து எப்படி தூக்கம் வரும்? ரெண்டையும் ஒழுங்கா வச்சுட்டா தூக்கம் வரும். புரிஞ்சுக்கங்க. உடம்புக்கு தான் வேலை தரணும். புரிஞ்சுக்கங்க. உடம்புக்கு எந்த அளவுக்கு வேலை தரணும் அந்த அளவுக்கு தூக்கம் வருங்க. அதனால யோகா செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, டான்ஸ் பண்ணுங்க, எதையாவது பண்ணி தூக்கத்தை கொண்டு வாங்களே தவிர தூக்க மாத்திரை சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிடுறீங்களோ இந்த 21 நாள் வகுப்பில் நான் கூறும் அனைத்து விஷயங்களையும் பொறுமையாக கவனித்து அதெல்லாம் கடைபிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தூக்க மாத்திரை நிறுத்தி நீங்கள் சாதாரணமாக தூங்கும் பொழுது மட்டும்தான் உங்கள் தன்னைத்தானே குணப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். ஒரே நாள தூக்க மாத்திரை விட்டுறக்கூடாது. நான் சொல்றேன்னு சொல்லி நாளைக்கு நாள் தூக்கி வீசிடக்கூடாது. எந்த ஒரு மாத்திரையா இருந்தாலும், இந்த வகுப்புடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மாத்திரையா இருந்தாலும், எந்த ஒரு சிகிச்சையா இருந்தாலும் ஒரே நாளில் விடுவதும் தவறு, வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுவதும் தவறு. படிப்படியாக பொறுமையாக குறைப்பதே சிறந்தது. நீங்க சொல்லி தருவேன் எப்படி தூங்குறது. ஆமாங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இனிமேலு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நைட்டு படுக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. எவ்வளவு நேரம் புரண்டு படுக்கிறீங்களோ உடம்பு கிட்ட பேசுங்க. ஓஹோ, மனசு புத்தின்னு பேசிட்டு இருங்க, சந்தோஷமா இருங்க, புரண்டு படுங்க. உண்மையிலே சொல்றேங்க, இந்த புரண்டு படுக்கும் பொழுது தியானங்க, அது மகிழ்ச்சிங்க. புரண்டு படுத்துட்டு அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். அப்ப என்னாச்சுன்னா, நேத்து உடம்புக்கு மனசுக்கு புத்திக்கு எவ்வளவு வேலை கொடுத்தீங்களோ ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப எந்திரிச்சு போங்க, பகல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா, புத்தி நல்லா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நாமளா பிக்ஸ் பண்ணிக்கிறோம். நேத்து தூங்கவே இல்லையா அப்படின்னு நினைக்கிறனாலதான் டல்லா இருக்கீங்களே தவிர அதை நினைக்காம சந்தோஷமா போய் பாத்தீங்களா பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஆமாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா அலாரம் வச்சு எந்திரிப்பாங்க 4 மணிக்கு, 5 மணிக்கு, 3 மணிக்கு. என்ன யோசிச்சு பாருங்க. சில பேர் பல வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, 20 வருஷமா அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. நான் கேட்கிறேன், சிம்பிளா கேட்கிறேன், அலாரம் ஏன் வைக்கிறீங்க? எந்திரிக்கிறதுக்காக. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு, 4 மணிக்கு. இந்த அலாரம் வச்சு அடிச்சா என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. நல்லா கேளுங்க. நீங்க நைட் 10 மணிக்கு படுக்கிறீங்க, 11 மணிக்கு படுக்கிறீங்க. நல்லா கேளுங்க. இந்த புத்தி மனசெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி அப்படியே டல்லாகி அப்புறம் தான் தூங்குறீங்க. இந்த அலாரம் அடிக்கும் போது நல்லா கேளுங்க, நீங்க டீப்பா தூங்கிட்டு இருப்பீங்க. அந்த சொர்க்கம் அப்படியே டீப்பா தூங்கிட்டு இருக்கும் போது அலாரம் அடிச்சு எந்திரிச்சா உடம்புக்கு வியாதி வருமா வராதா? அந்த தூக்கத்தை கெடுத்துட்டீங்களா இல்லையா? தூக்கத்தை கெடுக்கும் பொழுது உடம்புக்கு பிரச்சனை வருமா இல்லையா? அதை புரிஞ்சுக்கிற ஐடியா சொல்றேன். நீங்க ரெகுலரா 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அலாரம் அடிக்கல, என்ன இருக்கும்? 4 மணிக்கு அலாரம் அடிச்சு எந்திரிக்க வேண்டிய நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க. என்ன சொல்லுவீங்க எந்திரிச்சோன்னே? சே, மணி 6 ஆயிடுச்சா, 3 மணிக்கு அலாரம் வச்சிருந்தேன், சரி அடிக்கல போட்டிருக்கு, ரிப்பேர் போட்டிருக்கு, மணி 6 ஆயிடுச்சு. அப்போ ஏன் 6 மணி வரைக்கும் தூங்குனீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அலாரம் அடிச்சிருந்தா 3 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க. அலாரம் அடிக்காதனால 6 மணிக்கு எந்திரிச்சீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, உண்மையிலேயே ஏன் 6 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா, உங்க உடம்புக்கு எவ்வளவு தூக்க வேணுமோ தூங்கி அதுவா எந்திரிக்கிற அந்த நேரம் தான் ஆரோக்கியமான நேரம். புரிஞ்சுக்கங்க. நீங்களா தூக்கம் முடிச்சு நீங்க போதும்னு சொல்லி எந்திரிச்சீங்கன்னா அன்னைக்கு நோயெல்லாம் குணமாயிடுச்சு. இல்ல இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசரப்பட்டு எந்திரிச்சீங்கன்னா அந்த கட்டிங் ஆகுது இல்லையா, அந்த தூக்கம், அப்ப அதனால சைடு எஃபெக்ட் வருமா இல்லையா? அப்ப 6 மணிக்கு ஏன் எந்திரிச்சீங்க? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 3 மணிக்கு அலாரம் வச்சீங்க, ஏன் 4 மணிக்கு எந்திரிக்கல, ஏன் 7 மணிக்கு எந்திரிக்கல, ஏன் 6 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா, உங்கள் உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் வேணுமோ கரெக்டா தூங்கி எந்திரிச்சு 6 மணிக்கு எழுப்பிடுது, எந்திரிங்க போதுங்க. உண்மையிலேங்க தூக்கம் எல்லாம் படுத்திருக்க முடியாதுங்க, அது தானே எந்திரிச்சிருவோம்.
அப்போ ஒருவேளை அலாரம் அடிச்சிருந்ததுன்னா 6 மணி வரைக்கும் தூங்க வேண்டிய நீங்க 3 மணி வரைக்கும் எந்திரிச்சிருந்தீங்கன்னா உங்களது 3 மணி நேரம் தூக்கம் கட் ஆகுதா இல்லையா? யோசிங்க, சிந்திங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் டெய்லி அலாரம் வச்சிருந்திருக்கீங்களோ டெய்லி 3 மணி நேரத்தை கட் பண்றீங்க, உங்க தூக்கத்தை கெடுக்குறீங்க. அப்போ நல்லா கவனிங்க, பல பேரு 15 வருஷமா அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இருக்கீங்கன்னா 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு இன்ட்டு 365 நாள் இன்ட்டு 15 வருஷம் போட்டு பாருங்க, எவ்வளவு பெண்டிங் இருக்கும். பல பேருக்கு ஏன் தெரியுமா எந்த நோயும் குணமாக மாட்டேங்குது? ஏன்னா நீங்க எல்லாம் தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. பல பேர்த்துக்கு தூக்கம் பெண்டிங் இருக்கு. தூக்கம் தூங்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்குதுங்க. அதாங்க நோய்க்கான காரணம். பல நோய்கள் ஏன் தெரியுமா குணமே ஆக மாட்டேங்குது? தூங்கினாதான் குணமாகும். இப்பெல்லாம் தூக்கத்தை பத்தி யாரும் கவலைப்படுறதே இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் அலாரம் வச்சு எந்திரிக்கிறத நிறுத்துங்க. இல்லைங்க, நான் ஆபீஸ்க்கு போகணுங்க, 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கணுங்க, நான் ட்ரெயினை பிடிக்கணுங்கன்னு ஓகே. அதாவது நீங்க நினைச்சீங்க, நீங்க தேவை புரிச்சுக்கங்க. நீங்களா எந்திரிச்சு உங்களால இந்த வாழ்க்கையை மேனேஜ் பண்ண முடியும்னா அதுக்கு வாங்க. அலாரம் வச்சு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வேலை செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அலாரம் இல்லாம நீங்களா தூங்கி எந்திரிக்க வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லைங்க, நான் 3 மணிக்கு எந்திரிக்கணுங்க, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஐடியா கொடுக்குறேன். காலையில் 4 மணிக்கு இல்ல 3 மணிக்கு அலாரம் இல்லாமல் எந்திரிக்க வேண்டுமா? நோட் பண்ணிக்கங்க, அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நைட்டு 7 மணிக்கே படுத்து தூங்கிடும். என்னது 7 மணிக்கே படுத்து தூங்கிடணுமா? 7 மணிக்கு அப்புறம் தான் நாடகம் பார்க்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு பல பேர் சொல்றீங்க. எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. யோசிங்க, இப்பெல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா, 3 மணிக்கு எந்திரிக்கணும்னா சாயந்தரம் 7 மணிக்கு படுங்க, இல்ல அட்லீஸ்ட் 9 மணிக்கு படுங்க. நான் சீக்கிரமா எந்திரிப்பேன் ஆனா லேட்டா தான் படுப்பேன்னா நோய் வருமா இல்லையா? நான் கேக்குறது புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, நைட் லேட்டா படுங்க, தப்பு இல்ல. இப்பெல்லாம் எல்லாம் படுக்கிறதுக்கு 1 மணி 2 மணி ஆயிருது. ஆனா இப்பெல்லாம் சாதாரணமாவே எல்லா வீட்லயுமே கிராமத்து பக்கம் போனா மட்டும்தான் ஒரு 7 மணிக்கு எல்லாம் தூங்குறாங்க, 8 மணிக்கு தூங்குறாங்க. இப்ப கிராமத்துலயும் டிவி பாட்டு உட்காந்துருக்காங்க. இப்பெல்லாம் நைட்டுங்கிறதே ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலதாங்க எல்லாரும் 11 12 மணிக்கு மேலதாங்க போய் படுக்க போறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் நைட்டு லேட்டா படுக்க போறீங்களா? சரி, அது தப்பு இல்ல. லேட்டா படுக்க போறது தப்பு இல்ல. அப்ப லேட்டா எந்திரிக்கணும். லேட்டா தான் படுப்பேன் ஆனா சீக்கிரமா எந்திரிப்பேன் தான் நோய் வருமா இல்லையா? நான் ஒத்துக்கிறேங்க, நீங்க லேட்டா படுங்க, நான் வேண்டாம்னு சொல்றேன். ஆனா லேட்டா எந்திரிக்கணும், அவ்வளவுதான். சீக்கிரம் படுத்தா சீக்கிரம் எந்திரிக்கணும், அவ்வளவுதான். ஆமாங்க, எனக்கு இந்த சவுதி அரேபியா ரொம்ப பிடிச்சிருந்துங்க. நான் சவுதி அரேபியா போகும் பொழுது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7 மணி 8 மணி 9 மணிக்கு நான் வெளியே போய் பாக்குறேன், எந்த கடையுமே திறக்கல. நம்ம ஊர்ல எல்லாம் 6 மணி 5 மணி 4:30 மணிக்கு அண்ணாச்சி நின்று இருப்பாரு. என்ன வேணும், வேற வேற அப்படிம்பாரு. பால் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. அங்க காலை ஒரு 11 மணிக்கு போனாலும் எந்த கடையும் திறக்கலைங்க. நான் கேட்டேன், என்னங்க கடையெல்லாம் திறக்கலன்னு கேட்டா, எல்லாம் 1 மணிக்கு மதியம் தான் கடை திறப்பேன் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. நாங்கெல்லாம் நைட்டு கடை சாத்திட்டு வீட்டுக்கு போறதுக்கு 1 மணி ஆயிடுது, நான் ஏன் காலைல சீக்கிரம் கடை திறக்கணும்னு கேட்டாங்க. அந்த கான்செப்ட் புரிஞ்சுது, எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. நைட்டு லேட்டா வேலை செய்யறவங்க காலைல லேட்டா தான் எந்திரிக்கணும், இதான் கான்செப்ட். நம்ம ஊர்ல அப்படி இல்ல, நைட்டும் சீக்கிரம் லேட்டா படுக்கிறது, காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது. பல இந்த மளிகை கடையெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாச்சி எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 11 மணிக்கு பாத்தீங்கன்னா கடைகள் நின்று இருப்பாங்க. காலை 4 மணிக்கும் நின்று இருப்பாங்க. இவங்க எப்பதான் தூங்குறாங்கன்னு தெரியாது. சண்டேவும் கடை வச்சிருப்பாங்க, தீபாவளி கடை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ரெஸ்ட் எடுக்கிறது இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சிம்பிளா தான் பேசுறேன், ரொம்ப இல்லை. அதாவது நைட்டு லேட்டா படுத்தீங்கன்னா காலை லேட்டா எடுக்கிறது தப்பு இல்ல. காலையில 8 மணிக்கு யாராவது தூங்கிட்டு இருந்தா என்ன சொல்றீங்க, சனிய பீட 8 மணிக்கு தூங்குது பாருன்னு திட்டுறீங்களா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு மேல முழிச்சிருந்தாலும் சனிய பீடதான். காலையில் தூங்குறவங்க சனிய பீடன்னா நைட்டு அன் டைம்ல முழிச்சிருந்தாலும் சனிய பீடு தானே? யோசிச்சு பாருங்க. நைட்டு முழிக்கிறத பத்தி யாருமே பேசுறது இல்ல, காலை தூங்குறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் என்ன சொல்ல வரேன், நான் சிம்பிள்ங்க. நைட்டு தயவு செய்து சீக்கிரப்பட்டு தூங்கிருங்க. லேட் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா லேட் ஆகுறீங்க, இதான் கான்செப்ட். ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுக்கு உடம்புக்கு தேவையான ஓய்வும் தூக்கமும் தினமும் கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான், எப்ப படுக்க போறீங்களோ படுங்க, அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு போனீங்கன்னா தான் அன்று உங்களுக்கு தூக்கத்தின் மூலியமாக ஆரோக்கியம் கிடைச்சது. தூக்கம் இம்பார்ட்டன்ட், முக்கியம். பல பேர் தூங்குறதே இல்லைங்க. மறுபடி சொல்றேன், குழந்தைகளும் ஞானிகளும் மட்டும்தான் தூங்குகிறார்கள். அதனாலதான் காலைல டல்லா உட்காந்துருக்காங்க, அப்படியே ஒரு மாதிரி மப்பு பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. நம்ம எல்லாம் தூங்கல. ஆமாங்க. எனவே இரவில் தூக்கம் இல்லாமல் பிறண்டு பிறண்டு படுப்பதை நோய் என்று நினைக்காதீர்கள், சந்தோஷப்படுங்கள்.
தூக்க மாத்திரை சாப்பிடாதீர்கள். சாப்பிடுவர்களாக இருந்தால் இந்த 21 நாள் வகுப்பு முடித்துவிட்டு படிப்படியாக குறையுங்கள். நைட்டு லேட்டா படுத்தா காலை லேட்டா எந்திரிங்க. காலை சீக்கிரம் எந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரமா தூங்குங்க. காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. நாம் தூங்கினால் மட்டும்தான் உடல் நோய்களை குணப்படுத்தும். பல பேருக்கு நோய் குணமாகாமல் இருப்பதற்கு இந்த தன்னைத்தானே குணப்படுத்தும் தத்துவம் யாருக்குமே ஏன் செல்லுபடி ஆகலைன்னா யாருமே தூங்குறதே. தூக்கத்துக்கு மரியாதை கொடுங்க, தூங்குங்க. தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க, ஆச்சரியமா. மீண்டும் சொல்கிறேன், காலை எந்திரிச்சோன்ன குழந்தை மாதிரி உங்களுக்கு பிளாங்கா இருந்தா மட்டும்தான் தூங்குனீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா தூங்கலன்னு. ஆமாங்க, புரிய மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு நாள் என்ன பண்றீங்க, இந்த பிளாக் தண்டர், விஜிபி, எம்ஜிஎம், வேகாலேண்ட் இந்த மாதிரி தீம் பார்க் போறீங்க, டிஸ்னி வேர்ல்டு இந்த மாதிரி போயிட்டு அங்க போய் தூரம் விளையாடுறீங்க, அது பண்றீங்க இது பண்றீங்க, அப்படியே உடம்புக்கு நிறைய வேலை தரீங்க. தண்ணியில ஓடுறீங்க, ஓடியாடுறீங்க, தூரில் விளையாடுறீங்க. அப்புறம் 4 மணிக்கு சாயந்தரமா வந்து ஒரு ரூம் போட்டிருக்கீங்க. அங்க வந்து டயர்ட்ல தூங்கிட்டீங்க, நல்லா தூங்கிடுவீங்க. ஒரு 6:30 மணிக்கு சாயந்தரம் முழிப்பு வரும் பாருங்களேன். முடிச்சோன்னு எப்படி தெரியுமா இருக்கும், டக்குன்னு எந்திரிச்சுட்டு நம்ம டக்குன்னு தோணுங்க, நம்ம யாரு, எங்க இருக்கிறோம், இது என்ன ரூமு, நம்ம வீடு இல்ல வேற எங்கேயோ வந்து படுத்துட்டு இருக்கோம்னு தோணுங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல பாருங்க, இது காலையிலயா சாயந்தரமா தோணுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிங்க, இந்த மாதிரி எப்ப தோணுச்சு கடைசியா யோசிச்சு பாருங்க. கடைசியா எப்ப தோணுச்சோ அன்னைக்கு மட்டும்தான் தூங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். குழந்தையும் ஞானிகளும் டெய்லி காலைல எந்திரிச்சோன்ன நான் யாரு எங்க இருக்கேன்னு தோணுது, அதனால பேசாம உட்காந்து கொஞ்ச நேரம் ஆகுது. ஒரு குழந்தை எந்திரிச்சோன்ன ரைம் சொல்லுங்க, அது பேசாம மதிக்கவே மதிக்காது, உங்களை பார்க்கவே பார்க்காது, அப்படியே உட்காந்துருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இருங்க என் குழந்தை இப்பதான் எந்திரிச்சிருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, நான் வாய் பேசுவேன். ஏன்னா மீண்டும் சொல்கிறேன், உண்மையிலேயே தூங்கினவங்க எல்லாம் பிக்கப் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நாமெல்லாம் அப்படி இல்லை, எந்திரிச்சோன்னே பிக்கப் தான். ஒண்ணு சொல்லட்டுங்களா, ஆரோக்கியமா தூங்குறவங்களை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம், நைட்டு ஒரு 9:30 10 மணிக்கு தூக்கம் வரும்போது மூஞ்சில தூக்கம் தெரியுங்க, பார்த்தா தெரியாது, மூஞ்சி அடி தூங்கிட்டு இருக்கும். காலை எந்திரிச்சுன்னு பாருங்க, அதான் முகத்துல எல்லாமே தெரியுங்க. புரிஞ்சுக்கங்க, தூங்குற குழந்தை பாருங்க, சிரிக்கும் போது வேற முகமா இருக்கும், அழுகும் போது வேற முகமா இருக்கும், தூங்கி எந்திரிச்சா வேற முகம். பார்த்து குழந்தை இப்பதான் தூங்கி எந்திரிச்சு போல் இருக்கு அப்படிம்போம், தூங்க போகுது அப்படிம்போம். ஏன்னா உண்மையிலேயே தூக்கம் வந்தா மூஞ்சியில தூக்கம் தெரியுங்க. குழந்தைய செக் பண்ணுங்க, இருந்து குழந்தைகளை பாருங்க, தூங்குறதுக்கு முன்னால மூஞ்சி எப்படி இருக்கு, தூங்கும் போது எப்படி இருக்கு, தூங்கி முடிச்சு எந்திரிக்கும் போது எப்படி இருக்கு, தூங்கி எந்திரிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு மூஞ்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம மூஞ்சி எப்பவுமே 24 ஹவர்ஸ் ஒரே மாதிரிதான் இருக்கு. அது அப்படியே செட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். தூங்குறதே இல்ல, தூங்கினாதான மூஞ்சி மாறி இருக்கு. யோசிங்க. இவருங்க, மீண்டும் சொல்றேன், தன்னை மறந்து தூங்கினால் மட்டும்தான் அந்த நேரத்தில் மட்டும்தான் நோய்கள்லாம் குணமாகும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், தூங்கும் பொழுது மட்டும்தான் நோய்கள் குணமாகிறது, கிருமிகள் சாகிறது, கழிவுகள் வெளியேறுகிறது, உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. தன்னை மறந்து தூங்கும் ஒரு நபருக்கு தனியாக எந்த ஒரு மருந்தும் தேவையில்லை, அனைத்து நோய்களும் இயற்கையாக குணமாகும். யாருமே தூங்குறது இல்ல. எனவே இப்ப நான் என்ன பண்ண போறேன், குழந்தை மாதிரி ஞானி மாதிரி தூங்குறது எப்படின்னு கிளாஸ் எடுக்க போறேன். நல்லா கேளுங்க. அதாவதுங்க, இப்ப கிளாஸ் என்ன தெரியுங்களா, அதாவது நாமளும் இனிமேல் குழந்தை மாதிரி தூங்கிட்டா, ஞானி மாதிரி தூங்கிட்டா எல்லா நோய் குணமாயிரும். ஓகேங்களா, ரெடி? குழந்தை மாதிரி ஞானி மாதிரி எப்படி தூங்குறதுன்னு சொல்லித்தரேன். இதெல்லாம் நல்லா கவனிங்க, நூதனமா கவனிங்க, நல்லா பார்க்கணும். பாருங்க, அதாவது ஒண்ணு குழந்தை மாதிரி ஞானி மாதிரி எப்படி தூங்குறதுன்னு சொல்லித்தரேன். இன்னொன்னு, சில பேர் வந்து நான் நைட்டு 12 மணிக்கு தாங்க படுப்பேன், என் வேலை அப்படிங்க, காலை 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, எனக்கு கிடைக்கிறது 5 மணி நேரம் தாங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு எல்லாம் தூங்க முடியாதுங்க, என் வேலை அப்படிங்க, என்னங்க பண்றதுன்னு கேட்டா உங்களுக்கு ஐடியா சொல்றேங்க, நல்லா கவனிங்க. எனக்கு குறைஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்குது, அந்த நேரத்துல தூங்கணும். ஆனா குழந்தை மாதிரி தூங்கணும்னா ஒரு ஐடியா சொல்றேன், இதெல்லாம் நல்லா கவனிங்க, செஞ்சு பாருங்க, எளிமையான யோசனைங்க. குழந்தை மாதிரி ஞானி மாதிரி தூங்கலாங்க, சொல்லட்டுங்களா? இதை நல்லா கவனிங்க. அதாவது குறைந்த நேரத்தில் எப்படி டீப் ஸ்லீப் போறது அப்படிங்கிறத கிளாஸ். ரெடி? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இதுதான் பெட்னு வச்சுங்களேன், படுக்க பாய், படுக்கிற இடம். நல்லா கவனிங்க, படுத்து தூங்காதீங்க, இனிமேல் உட்கார்ந்துகிட்டே தூங்க பாருங்க. சமணங்கால் போட்டு உட்காந்துக்கணும். உங்க பெட் இருக்கு இல்லையா, பாய் இருக்கு இல்லையா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால என்ன பண்ணுங்க, சமணங்கால் போட்டு உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. அவ்வளவு பாருங்க, இப்படி உட்காந்துட்டே தூங்கணும். உட்கார்ந்துகிட்டே தூங்குனீங்கன்னா
கொஞ்ச நேரம் தூங்கினா போதும், அதிக பெனிஃபிட் கிடைக்கும். படுத்து தூங்குவதை விட உட்கார்ந்து தூங்குவது சிறப்பு. இனிமேல் என்ன பண்ணுங்க, யாரும் படுத்து தூங்காதீங்க. நல்லா கவனிங்க. சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க. கையை வந்து சும்மா சாதாரணமா தொடைக்கு மேல வச்சுக்கோங்க. இல்ல இந்த மாதிரி கை கட்டிக்கங்க. என்ன பண்ணீங்க, கை சாதாரண வச்சுக்கோங்க. முதுகு நேரா வச்சுக்கோங்க. கண்ணை மூடிருங்க. முடிஞ்சா கழுத்தொகை போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இந்த பொசிஷன்ல இனிமேல் யாரும் படுத்து தூங்காதீங்க. நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான விஷயம், படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்து தூங்குங்க. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்க, நல்லா கவனிங்க. உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா என்ன ஆகுன்னா, இந்த புத்தியும் மனசும் சீக்கிரமா ரீசார்ஜ் ஆகும். மீண்டும் சொல்றேன், படுத்த நிலையில் புத்தி மனசு ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒண்ணு சொல்லட்டுங்களா, ஒரு மனிதன் குழந்தை போல் தூங்க வேண்டும் என்றால் உடம்பில் பல விஷயங்கள் நடக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? பாடி டெம்பரேச்சர். நமது பாடி டெம்பரேச்சர், இன்னர் டெம்பரேச்சர் 37 டிகிரி வந்தாதாங்க தூக்கம் வரும். ஆனா வராதுங்க. பல பேருக்கு ஏன் தெரியுமா தூக்கம் வரது இல்லை? நல்லா கவனிங்க. வெயில் அதிகமா இருக்கும்போது ஏன் தூக்கம் வரது இல்லைன்னா, டெம்பரேச்சர் அதிகமான தூக்கம் வராது, குளிர் காலத்துல தூக்கம் வராது. அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதன் குழந்தை போல் ஞானி போல் தூங்க வேண்டும் என்றால் அதுக்கு ரீசன் ஒண்ணு, பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி வந்தாதான் தூக்கம் வரும். இது ஒண்ணு. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குதான் சொல்றேன், வெயில் காலங்கள்ல பெட்ஷீட்ல படுக்கணும், இல்ல பாயில படுக்கணும், லேசான போர்வையை போத்தணும். குளிர் காலங்கள்ல கம்பளி போத்தணும், பெட்ல படுக்கணும். பல பேர் என்ன பண்றீங்க, இந்த டெம்பரேச்சர் பத்தி ஒழுங்கு பண்றதே இல்லை. எப்பவுமே ஒரே மாதிரி தலைகாணி, ஒரே மாதிரி பெட்ஷீட், ஒரே மாதிரி போர்வை வச்சிருக்கிறதுனால ஒரு 6 மாசம் தூங்குவீங்க, 6 மாசம் தூங்க மாட்டீங்க. மாறிட்டே இருக்கணும். டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி மாத்திக்கணும். அடுத்தது, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு மொத்தமா ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை மாதிரி தூக்கம் வரும். இப்பெல்லாம் நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா யாருக்குமே தூக்கம் வரது இல்ல? நல்லா கேவீங்க. ஏன் தெரியுமா தூக்கம் வரது இல்ல? நைட்டு ஹெவியா சாப்பிடணும். ஆரோக்கியமா வாழணும்னா ஒரு தத்துவம் இருக்குது. காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். இதுதான் ஆரோக்கிய தத்துவம். புரிஞ்சுங்களா? காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் திருப்தியா. மதியம் மந்திரி மாதிரி சுமாரா பாதி சாப்பிடணும், நைட்டு கம்மியா சாப்பிடணும். ஏன் தெரியுங்களா? அப்பதான் ஆரோக்கியமா தூக்கம் வரும். ஆனா இப்ப என்னாச்சு, உல்டாவா மாறி போச்சு. காலையில 2 தோசையை சாப்பிட்டு ஆபீஸ் போடுறது, பிச்சைக்கார மாதிரி ஒரு தோசை ஒரு இட்லி. மதியம் சுமாரா டிஃபன் பாக்ஸ்ல மந்திரி மாதிரி சாப்பிடுறது. நைட்டு 11 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டு ராஜா மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட்டா நோய் வருமா வராது? ஏன் தெரியுமா யாருக்குமே தூக்கம் ஏன் தெரியுமா நோய் குணமாகுதுல? நைட்டு சாப்பாடு ஹெவியா இருந்தது யாருக்குமே நோய் குணமாகாது. ஏன்னா நைட்டு 11 மணிக்கு 4 புரோட்டா 2 சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு படுக்கிறீங்க. இது ஜீரணமாகறதுக்கே காலையில 8 மணி ஆயிரும். தூக்கம் எப்படி வரும்? மீண்டும் சொல்கிறேன், இரவு சாப்பாடு ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மள மறந்து தூக்கம் வரும். ஆமாங்க. அதனாலதான் தாத்தா பாட்டி சொன்னாங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு சொன்னாங்க. மீண்டும் சொல்கிறேன், காலையில ஹெவியா சாப்பிடுங்க, மதியம் மீடியமா, நைட்டு கம்மியா சாப்பிடுங்க. பல பேருக்கு ஏன் தெரியுமா காலையில பசிக்கிறதே இல்ல? பல பேர் சொன்னாங்க காலையில பசிக்காது. ஆமா, நைட்டு 16 மணிக்கு இவ்வளவு சாப்பிட்டா அப்புறம் காலையில எப்படி பசிக்கும்? நைட்டு கம்மியா சாப்பிட்டாதான் காலைல பசிக்கும். அப்பதான் காலைல சாப்பாடு ஹெவியா சாப்பிட முடியும். புரிஞ்சுக்குங்க. நைட்டு அதை என்ன சொல்ல வரேன்னாங்க, நைட்டு சாப்பாட்டை கம்மியா சாப்பிடுங்க, காலையில ஹெவியா சாப்பிடுங்க. நான்லாம் பல நேரத்துல பாத்தீங்கன்னா காலையிலேயே சாப்பாடு குழம்பு ரசம் வச்சு பொரியல் வச்சு அந்த மாதிரி எங்கெல்லாம் எனக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ காலையிலேயே நான் சாப்பிட்டுருவேன். காலை சாப்பாடு தான் நல்லா சாப்பிடுவோம். மதியம் கொஞ்சம் மீறி நைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேங்க. செஞ்சு பாருங்க, அப்ப நல்லா தூக்கம் வருங்க. தூக்கம் வந்து எல்லா நோயும் குணமாயிருங்க. தூக்கம் வரணும்னா நைட்டு சாப்பாடு கொஞ்சமா இருக்கும். அதுக்காக ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. புரிஞ்சுக்குங்க. அளவா இருக்கணும், திட்டமா இருக்கணும், ஓவரா இருக்கக்கூடாது. அடுத்தது, நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் குழந்தை போல் ஞானி போல் தூங்க வேண்டும் என்றால் டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வர வேண்டும். நைட்டு சாப்பிட்டால் ஜீரணமாக வேண்டும். களைத்த புத்தியை பகல் முழுவதும் புத்தியை எவ்வளவு களைச்சு போட்டோமோ அதை ரீசார்ஜ் பண்ணணும், மனசையும் ரீசார்ஜ் பண்ணணும். இது 4 நடந்தாதான் குழந்தை மாதிரி தூங்க முடியும். புரிஞ்சுக்குங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. முக்கியமான விஷயம், இதை சொல்றதை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். படுத்த நிலையில் யாரெல்லாம் தூங்குறீங்களோ இந்த 4 விஷயம் நடக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும். யாரெல்லாம் படுத்து தூங்குறீங்களோ, சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு இல்லையா, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனீங்கன்னா சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. புத்தி ரீசார்ஜ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. மனசு ரீசார்ஜ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. டெம்பரேச்சர் நார்மல் வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகுங்க. ஆனா படுத்து தூங்காம நான் சொல்ற மாதிரி சமணங்கால் போட்டு முதுகு நேரா வச்சு கையை கட்டிட்டு கண்ணை மூடி கழுத்து தொங்க போட்டு உட்கார்ந்த நிலையில் தூங்குவதற்கு முயற்சி செய்யுங்க. என்ன தெரியுங்களா? மீண்டும் சொல்றேன், படுத்த நிலையில் இந்த 4 விஷயம் நடப்பதற்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். உட்கார்ந்த நிலையில்
இந்த 4 விஷயம் நடக்கிறதுக்கு 30 நிமிடம் இருந்தால் போதும். எனவே இரவு படுத்து தூங்குவதை விட உட்கார்ந்து தூங்குவது சிறப்பு. இங்க பாருங்க, நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து தூங்க சொல்லல, புரிஞ்சுக்குங்க. அதாவது நைட்டு படுத்து தூங்கக்கூடாது, உட்கார்ந்துட்டே தூங்குறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த 4 விஷயம் உடம்புக்கு அரங்கேறியவுடன் அப்புறம் படுத்து தூங்குங்கள், டீப் ஸ்லீப் போய்விடலாம். இனிமேல் யாரும் நைட்டு படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. சரிங்களா? இந்த 4 விஷயம் எப்ப முடியுதோ அப்புறம் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வரும்? தம்பி, நீ சொல்ற மாதிரி நைட்டு உட்கார்ந்துட்டே தூங்குறேன், இது 4 விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் உங்க கேள்வி. அதுக்கு பதில் சொல்றேன். இவருங்க, இனிமேல் என்ன பண்ணுங்க, நைட் யாரும் படுத்து தூங்காதீங்க. அது பெட்டோ, பாயோ, பெட்ஷீட்டோ உட்காந்துக்குங்க. சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க, கழு தொங்க போட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டே தூங்குங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. இது 4 முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உட்கார்ந்துட்டே தூங்கும் போது திடீர்னு உங்க உடம்பு என்ன ஆகும், உங்களை மீறி ஜெர்க்கா, உங்களை மீறி அப்படி விழுங்க. இது ஏன்னு தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. உங்க புத்தி மனசுல இருந்து டிட்டாச் ஆனாதான் இந்த உடம்பு தள்ளும். நான் முதல் நாள் என்ன சொன்னேன்? முதல் நாள் பாருங்க, அந்த வாந்தியை எடுக்கிறோம்னு சொல்லும் போது புத்தி மனசு உடம்புன்னு பேசணும்னா இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, முக்கியமான விஷயங்க. ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் தன்னைத்தானே குணப்படுத்த தெரியும். ஒழுங்காதான் இருக்குது. அதை கெடுக்கிறதே மனசு. இந்த மனசு போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இந்த மனசை கெடுக்கிறது யார் தெரியுமா? புத்தி. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த புத்தி ஆஃப் பண்ணாதான் அது என்ன பண்ணும், மனசுல இருந்து வெளியே வரும். மனசு உடம்புல இருந்து வெளியே வரும். புரிஞ்சுக்குங்க. உடம்புல இருந்து மனசை எடுக்கணும், மனசுல இருந்து புத்தி எடுக்கணும். புத்தி மனசு உடம்பு பிரிச்சுட்டோம்னா செமையா தூக்கம். இதுக்கு பேர் தாங்க குழந்தை தூக்கம், இதாங்க ஞான தூக்கம், இதாங்க ஞானிகள் தூக்கம். அப்போ உட்கார்ந்துகிட்டே தூங்கும் பொழுது உங்க உடம்பு ஜெர்க்காது இல்லையா? அப்ப என்ன தெரியுமா நடக்குது? உங்க புத்தி மனசு உடம்பு பிரிஞ்சு தனித்தனியா ஆன உடனேதான் இப்படி ஆடு உடம்பு. உடனே படுத்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. உட்கார்ந்துகிட்டே தூங்கணும். அப்ப என்ன ஆகும்? உடம்பு ஆடும். எண்ணிக்கணும். 1 1 ஒரு மடி உட்கார்ந்துட்டே இருக்கணும். 2 எண்ணிக்கணும். இப்படி உங்களை மீறி 5 முறை உடம்பு இப்படி ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் படுத்து பாருங்க, அவ்வளவுதாங்க, செம தூக்கம் வருங்க. அந்த தூக்கத்தில் அனைத்து வியாதி குணமாகும். மீண்டும் சொல்கிறேன், படுத்து யாரெல்லாம் தூங்குறீங்களோ 5 மணி நேரத்துக்கு அப்புறமா கிடைக்க வேண்டிய டீப் ஸ்லீப் உட்கார்ந்து கொண்டு தூங்கினால் அரை மணி நேரத்தில் கிடைத்திரும். ஒரு சில பேருக்கு அரை மணி நேரத்துல கிடைக்கும், ஒரு சில பேருக்கு 1 மணி நேரத்துல கிடைக்கும், ஒரு சில பேருக்கு 10 நிமிஷத்துலயே கிடைக்கும். இவருங்க டைம் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன், இனிமேல் யாருமே நைட்டு படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. ஒரு 5-6 முறை ஜெர்க்கு ஆகி அப்படி தெரியுமா இருக்கும், விட்டா படுத்து தூங்கலாம்னு தோணுங்க. அப்படி தூங்குற வரைக்கும் உட்கார்ந்துருக்காது. எவ்வளவு நேரமானாலும் சரி உட்கார்ந்துட்டு ஜெர்க் ஆயிட்டு அப்புறம் படுத்து தூங்கும் பாருங்க, கொஞ்ச நேரம் தூங்கினாலும் பவர்ஃபுல்லான தூக்கம் கிடைக்குங்க. நீங்க நைட் எவ்வளவு வேணா ஹெவியா சாப்பிடுங்க, அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. சும்மா சொல்ற பேச்சுக்கு சாப்பிட்டு உட்கார்ந்து தூங்கி பாருங்க, ஜீரணம் படுத்தோம்னா ஜீரணம். எவ்வளவு பெரிய குளிர்ச்சியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஹீட்டா இருந்தாலும் படுத்தவங்கன்னா குளிர்ச்சி ஹீட்டு பாதிக்கும். உட்கார்ந்தவங்கன்னா டெம்பரேச்சர் 37 டிகிரி ஷார்ப்பா வந்துடும். குளிரும் தாங்கும், வெயிலும் தாங்கும். அதனாலதான் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் காட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு தியானம் பண்றாங்கன்னா, கண்ண மூடி உட்கார்ந்துருந்தீங்கன்னா எத்தனை சூடு வந்தாலும் ஒண்ணும் பண்ணாது, எத்தனை குளிர்ச்சி வந்தா ஒண்ணும் பண்ணாது, எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். டெம்பரேச்சர் எப்பொழுதுமே 37 டிகிரி இருக்கும். இதுதான் தத்துவம். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். படுத்து தூங்குவதை விட உட்கார்ந்து தூங்குவது சிறப்பு. இது ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்லைங்க. இந்த 21 நாள் கிளாஸ்ல நான் பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது பல பேர் அப்படியே விழுந்தீங்களா? சத்தியமா மனசாட்சியோட சொல்லுங்க, எத்தனை பேர் நான் பேசிட்டு இருக்க டங்கு டங்குன்னு விழுந்தீங்களா இல்லையா? நான் யாருடைய வீடியோ பார்க்க மாட்டேன். நான் என்னோட செல்போன்ல என்னோட வீடியோ மட்டும் தான் வச்சிருப்பேன். நான் என்ன பார்த்துட்டு தான் பேசிட்டு இருப்பேன். ஆமாங்க, கேள்விகள் வரும்பொழுதுதான் மற்ற வீடியோ பார்ப்பேன், யார் பேசுறாங்க. நான் என்ன மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஆமா, நீங்க உட்கார்ந்து தூங்கி விழுந்துட்டு இருப்பீங்க. புரிஞ்சுக்குங்க. யோசிச்சு பாருங்க, இந்த தூங்கி விழுகிறோமா இல்லையா, அதாங்க புத்தி ஆஃப் ஆகுறது. அதை செஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு நடக்குதுன்னாவே சந்தோஷப்படுங்க. அப்பா, உங்க உடம்பு குணமாயிருங்க. இந்த இந்த நிகழ்வு யாருக்கு நடக்கலையோ நீங்க தூங்கலன்னு அர்த்தங்க. தயவு செய்து இனிமேலு யாரும் நைட்டு படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. 5 முறை 6 முறை ஜெர்க் ஆகி அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்க. உண்மையிலே இங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. புத்தி ஷார்ப்பா வேலை செய்யுங்க, மனசு ஒழுங்கா வேலை செய்யுங்க, உடம்பு டெம்பரேச்சர் ஒழுங்கா இருக்குங்க, கழிவெல்லாம் வெளியே போங்க, நல்லா தூங்கலாங்க. ஆரோக்கியத்திற்கு உட்கார்ந்து தூங்குங்கள். படுத்து தூங்குவர்கள் சாதாரண மனிதர்கள், உட்கார்ந்து தூங்குவது ஞானிகள். இந்த ஆன்லைன் கிளாஸில் பல ஞானிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிதான்
நான் சொன்னேன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, வீடியோ பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, பெட்ரூம்ல உட்காரலையாமா, ஹால்ல போய் உட்கார்ந்துருக்காரு. ஹால்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு 5 மணி ஜெர்க்கா இருக்காரு. அப்பா தூக்கம் வந்துருச்சுன்னு எந்திரிச்சு கண்ணு முழிச்சு நடந்து வந்து பெட்ரூம்ல படுத்தாராமா. அப்புறம் தூக்கம் வரலையாமா, எனக்கு மெயில் பண்றாரு. ஏங்க, நீங்க எந்திரிச்சு நடந்து வந்தீங்கன்னா தூக்கம் கெட்டு போயிருமா இல்லையா? எங்க படுத்து தூங்க போறீங்களோ அதே இடத்துல ஜெர்க்காங்க, கண்ணை திறக்காதீங்க, அப்படியே படுத்து தூங்கிருங்க, சூப்பரா தூங்கலாம். இன்னொருத்தர் பெரிய புத்திசாலி, இவர் என்ன பண்ணிட்டாரு, பெட்ரூம்ல உட்காந்து நல்லா கண்ணை மூடி 4 ஜெர்க்காயி அப்பா தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு யூரின் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஃபேன் ஆன் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்தாராமா, தூக்கம் வரலையாமா. எனக்கு ஒரு மெயில் பண்றாரு. ஏங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார்ந்து தூங்குங்க, ஜெர்க்காய் தூங்கி பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, பஸ்ல போகும்போது தூக்கம் வருதா இல்லையா? ட்ரெயின்ல போகும்போது உட்கார்ந்துட்டே தூக்கம் வருதா இல்லையா? ஆபீஸ்ல போய் வேலை செய்யும் போது தூங்கி விழுவுறோமா இல்லையா? ஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்தும் போது தூங்கி விழுவுறோமா இல்லையா? காலேஜ்ல லெக்சர் பாடம் நடத்தும் போது தூங்கி விழுகுறோமா இல்லையா? இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பாடம் நடத்தும் போது தூங்கி விழுகுறோமா இல்லையா? படுத்தா மட்டும் தூக்கம் வரல, உட்கார்ந்தா ஏங்க தூக்கம் வருது? என்னைக்காவது யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, கார்ல இந்த டிரைவர் சீட்ல அப்படி சாரிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி பாருங்க, சுருக்கம். ஆமாங்க, படனால அப்படிதான். எனக்கு வீட்டுல தூக்கம் வரலையா, கார்ல போய் உட்காந்துக்குவேன். கார்ல சீட் இருக்கு, ஜன்னல் திறந்து வச்சு படுத்துப்பேன். கார்ல படுத்து தூக்கணும் அவ்வளவு. ஏன்னா உட்கார்ந்த நிலையில் தூங்கும் பொழுது கிடைக்கிற அந்த ஒரு சக்தி படுத்து தூங்கும் போது கிடைக்காது. செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். தூக்கத்துல ரொம்ப முக்கியம் உட்கார்ந்து தூங்குறதாங்க. செஞ்சு பாருங்க. இனிமேல் தயவு செய்து யாருமே படுத்து தூங்காதீங்க. மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு ஜெர்க்காயிட்டு படுத்து தூங்கி பாருங்களேன், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மனசு அவ்வளவு நிம்மதியா இருக்கும், புத்தி அவ்வளவு ஷார்ப்பா தெளிவா இருக்கும், உடம்புல அனைத்து வியாதிகளும் குணமாகும். தூக்கமே மருந்து. நான் சொன்ன மாதிரி தூங்குனீங்கன்னா காலஞ்சு பிளாங்கா இருக்கும். ஒண்ணு சொல்லட்டுங்களா, இனிமேல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாசத்துல 30 நாள்ல 10 நாளாவது எந்திரிக்கும் போது குழந்தை மாதிரி பிளாங்கா எந்திரிக்கணும். அப்பதான் நீங்க அந்த அளவுக்கு நோயெல்லாம் குணப்படுத்த முடியும். உண்மையிலேங்க, நம்மளாம் தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. கொஞ்சம் நஞ்சமால இல்லைங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. பல பேர் தூங்குனதே இல்லைங்க. ஆமாங்க, நான் பேசுறது எல்லாமே சாதாரண அடிப்படைங்க. இந்த அடிப்படையை எந்த வைத்தியரும் பேசுறது இல்லைங்க. எல்லாரும் நோய்க்கு பேர் வைக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, அலங்காரம் பண்ணி மாத்திரை கொடுத்தாங்க. எப்படி குணமாகும்? சாப்பாட்டை பத்தி பேசணுங்க, தண்ணியை பத்தி பேசணுங்க, மூச்சுக்காத்தை பத்தி பேசணுங்க, தூக்கத்தை பத்தி பேசணுங்க, உழைப்பை பத்தி பேசணுங்க, மனசை பத்தி பேசணுங்க, கழிவுகளை பத்தி பேசணுங்க. இவ்வளவுதாங்க. திரும்ப திரும்ப நான் அங்கேயேதான் வருவேன். சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசு, கழிவு, இதை பற்றி பேசாமல், இதை சரி செய்யாமல் எந்த வியாதியும் குணப்படுத்த முடியாது. அடிப்படையே அங்கதான் இருக்கு. தூக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தூக்கத்துக்கு மரியாதை கொடுங்க. தூக்கம் வந்தா தூங்குங்க. ஆமாங்க, எப்பனா தூங்கலாம். பகல்ல தூங்கலாம், ஈவினிங் தூங்கலாம், எப்பனா தூங்கலாம். நைட்டு தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு பகல் தூக்கம் வந்தா நீங்க தூங்கலாம். புரிஞ்சுக்குங்க. எப்ப தூக்கம் வருதோ, உங்களை மீறி தூக்கம் வருதோ, தயவு செய்து கொஞ்ச நேரம் தூங்கிருங்க. எல்லா வியாதியும் குணமாயிருங்க. நண்பர்களே, தூக்கத்தை பத்தி இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல பேச இருக்குது. அதனால வந்து நம்ம மண்டே பார்க்கலாங்க. சிலபஸ் ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு, வேற வழி இல்லை. நான் இந்த முறை வந்து ரொம்ப கிளியரா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம்னு இருக்கேன். நல்லா ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. தூக்கத்தை பத்தி பேசுறதுக்கு இன்னும் எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல தேவைப்படுறதுனால திங்கட்கிழமை தூக்கத்துக்கு பத்தி நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன். அதுக்கப்புறம் உழைப்பு, அது ஒரு 1/2 மணி நேரம் பேச வேண்டியது இருக்கு. திங்கட்கிழமை ஒரு 1 மணி நேரம் வந்து இந்த தூக்கத்தை பத்தி 1/2 மணி நேரம், உழைப்பை பத்தி 1/2 மணி நேரம் நான் பேசுவேன். அதுக்கப்புறமா திங்கட்கிழமை ஒவ்வொரு வியாதிகளுக்கும் பேப்பர் பேனை வச்சுக்கணும். ஒவ்வொரு வியாதிகளுக்கும் டிப்ஸ் கொடுப்பாங்க திங்கள்ல. அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஒரு 6 நாள் பேசுவேன். அதுக்கப்புறமா நம்ம மனசை பத்தி பேச போறோம். நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்று நான் பேசிய இந்த காற்று தூக்கம், இதை ஒழுங்கு செய்யுங்கள். அப்பொழுதுதான் நமது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உளுஜி தியானம் அப்படிங்கிற பேர்ல ஒரு தியான வகுப்பு நடக்குதுங்க. இந்த வகுப்பு வந்து 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை, ஜூன் மாசம் 20ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் நடக்குது. உளுஜி தியானம்னு. இதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா நான் விளக்கமா சொல்றேன். இப்போதைக்கு நீங்க இது நோட் பண்ணிக்கங்க. உளுஜி தியானம் ஆன்லைன் நடக்குது. 20ஆம் தேதியும் 27ஆம் தேதி 2 நாள் கிளாஸ். இது காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நடக்குங்க. காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியும்.
20ஆம் தேதியும் 27ஆம் தேதியும். இது நடத்துறது நான் கிடையாது, வேதாஜி அப்படின்னு ஒருத்தர். உளுஜி தியானம்னு என்னங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். இந்த தியானத்துல நீங்க கலந்துக்கணும்னா நீங்க புக் பண்ண வேண்டிய நம்பர் சொல்றேங்க. 8220667120. 8220667120. உளுஜி தியானம் ஜூன் மாசம் 20 மற்றும் 27 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. அதுக்கப்புறமா அடுத்த மாசம் 1ஆம் தேதி முதல், அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 7 நாள் வகுப்பு ஒண்ணு, இலவச வகுப்பு ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இந்த வகுப்புக்கு பேரு தற்சார்பு வாழ்க்கைன்னு பேரு. அதாவது தற்சார்பு வாழ்க்கைக்கு 7 நாள் இலவச வகுப்பு. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை 2 மணி நேரம் நடக்கும், 7 நாள் நடக்கும். இது வந்து வெறும் தற்சார்புக்காக தனியா ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 21 நாள்ல தற்சார்பு வாழ்க்கை பத்தி நான் கொஞ்ச நேரம் பேசுவேன், ஒரு நாள் பேசுவேன். முதல்லயே சொல்லிடுறேங்க, ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இலவச 7 நாட்கள் தினமும் 2 மணி நேரம் பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியில மொத்தம் 7 நாள்ல ஒரு நாள் நான் பேசுவேங்க. 2வது நாள் ஜெகதீசன் அப்படிங்கிறவரு பயோகேஸ் சம்பந்தமா 2 மணி நேரம் பேசுவாரு. அடுத்தது 3வது நாள் வந்து தமிழர் விவசாயம்னு விவசாயம் சம்பந்தமா ஞானப்பிரகாசம்னு ஐயா பேசுவாரு. 4வது நாள் தேனி வளர்ப்பு 2 மணி நேரம் பேசுவாங்க ஜோஸ்பினாங்கிறவங்க. 5வது நாள் சுயசார்பு வாழ்க்கை, இந்த சோப்பு, கண்ணுமை, குங்குமம், குளியல் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க 2 மணி நேரம் பேசுவாங்க. 6வது நாள் வந்து படையல் சிவா அப்படிங்கிறவரு அடுப்பில்லா சமையலை பத்தி 2 மணி நேரம் பேசுவாரு. 7வது நாள் ஸ்ரீகாந்த், பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவரு பயோ என்சைம், ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக், அது இல்லாம தற்சார்பு வாழ்க்கை, இது போன்ற தலைப்புகள்ல பேசுவாங்க. பெரும் சுயசார்புக்குன்னு ஒரு 7 நாள் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஜூலை 1 முதல் 7 வரை. இதுக்கு புக் பண்ண நினைக்கிறவங்க நீங்க 8870666966 அப்படிங்கிறதுக்கு தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா anatomictherapy.org அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க ஈவெண்ட் பேஜுக்கு போய் நீங்க ஆன்லைன் மூலமா புக் பண்ணலாம். டொனேஷன் தான், நீங்க எவ்வளவு வேணாலும் அமௌண்ட் பே பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம், டொனேஷன் பேஸ்டு. இல்ல AMMI.com AAMMII.com போய் நீங்க புக் பண்ணலாங்க. உளுஜி தியானம் 20ம் 27ம் நடக்குது. 8220667120 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தற்சார்பு வாழ்க்கைங்கிறது ஜூலை 1ல இருந்து 7 வரைக்கும் நடக்குது. இதற்கு 8870666966 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. இது சம்பந்தமான விஷயங்கள் நாளைக்கு உங்களுக்கு லிங்க் வரும்போது அனுப்பிச்சு வைப்போம். இந்த 21 நாளில் இதுவரை நடந்த வகுப்புகள்ல இந்த 21 நாள் வகுப்பு மிகவும் சிறந்தது. ஏன்னா இது இன்னும் நிறைய விஷயங்களோட நம்ம எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஒண்ணு விட மாட்டாங்க. LIC பாலிசி போடலாமா வேண்டாமான்னு ஆரம்பிச்சு ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட், ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணுவோம். அதனால தயவு செய்து இந்த வகுப்பை முழுசா அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வகுப்பு 21 நாளில் முடியாது, 30 நாள் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், எவ்வளவு சப்ஜெக்ட் முடியுமோ அவ்வளவு பேசலாம் முடிவு பண்ணிட்டேன். அதனால கண்டிப்பா 21 நாள்ல முடியாது. நாளை 12வது நாள் ஜோசியம் சம்பந்தமாக ஆனைமலை திருமதி சத்யா அவர்கள் 2 மணி நேரம் பேசுவாங்க. நாளைக்கு நான் வரமாட்டேங்க, நான் வந்து திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தான் வருவேன். சனி ஞாயிறு வந்து இந்த விருந்தாளிகள் வருவாங்க. நாளைக்கு வந்து அஸ்ட்ராலஜி சம்பந்தமா, ஜோசியம் சம்பந்தமா சத்யா அப்படிங்கிறவங்க 2 மணி நேரம் பேசுவாங்க. அடுத்தது 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விஜய் அப்படிங்கிறவரு மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் ஈசி மேக்ஸ் அண்ட் மெமரி அப்படிங்கிற தலைப்புல பேசுவாரு. அது வந்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈஸியா நம்ம கத்துக்கிறது, மெமரி அப்படிங்கிற டாபிக்ல பேசுவாரு. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். திங்கட்கிழமை 8 மணிக்கு நான் மீண்டும் உங்ககிட்ட சந்திச்சு நான் பேசுவேங்க. நண்பர்களே, இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நாம் மீண்டும் நாளை 8 மணிக்கு வகுப்பில் சந்திப்போம். நான் உங்களை திங்கட்கிழமை 8 மணிக்கு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.